தமிழ் ஆவண மாநாடு 2013 ஈழத்து தமிழ் சூழலில் ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் என்னும் தொழிற்பொருளில் இன்று ஆரம்பமாகிறது. அதன் முதல் கட்டமாக ஆவணப்படுத்தலும் தொழில்நுட்பமும் என்னும் தலைப்பில் முதலாவது அரங்கு தற்சமயம் நடைபெற உள்ளது. இவ்வரங்கில் பங்கேற்பதற்கு தமிழ் சூழலில் ஓவியங்களை ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்த பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் இந்தியாவைச் சேர்ந்த முனைவர் வேலுச்சாமி அவர்கள் Significance of Digitization in Protecting Endangered Documents எனும் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தை புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த முனைவர் நானா கணேசன் அவர்கள் மனித சமூக வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதில் புகைப்படங்களின் பங்களிப்பு எனும் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த திரு சந்திரன் அவர்கள் இவரும் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்தவரே. பண்டைய கால ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் பாதுகாத்தலும் பராமரித்தலும் எனும் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த பிரெஞ்சு ஆய்வு நிலையத்தைச் சேர்ந்த வி முத்துக்குமார் அவர்கள் ஈழத்து சித்து மருத்துவ வேட்டிச்சுவடிகளை பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும் எனும் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்த யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பிரிவு விரிவுரையாளர் சிவசண்முகராசா அவர்களையும் இம்மேடைக்கு வரும்படி அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் ஆவணப்படுத்தலும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் நடைபெறவிருக்கும் இன்றைய அரங்கிற்கு தலைமை வகிப்பதற்கு குறித்த துறையில் பெயர் போன பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் உங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட படிவம் வழங்கப்பட்டிருக்கும். இது வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னவெனில் அரங்கம் நடைபெற்றுக் இருக்கின்ற வேளையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் கேட்க வேண்டியிருந்தால் அதனை வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் எழுதி என்னிடம் சமர்ப்பியுங்கள். நான் அரங்க தலைவரிடம் அதனை சமர்ப்பித்து அரங்கத்தின் இறுதியில் அவர் வினாக்கள் அல்லது சந்தேகங்களுக்குரிய விடைகளை பதிலளித்தார். மேலும் நடக்கும் அரங்கத்தில் தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு கூற வேண்டியிருப்பின் அதனை கருத்துக்களுக்குரிய பகுதியில் நீங்கள் எழுதி அரங்க இறுதியில் நம்மிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இவ்வரங்கை தலைவர் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களிடம் சமர்ப்பித்துவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆவண மாநாடு 2013 மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நூலக நிறுவனத்தை சேர்ந்த இளம் தோழர்களை முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பல்கலைக்கழகம் சார்ந்து அல்லது ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு மிகவும் காத்திரமான ஒரு ஆய்வு முயற்சி ஒன்றினை இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த
சபையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் முதலில் இந்த மாநாட்டிலே அந்த இளைஞர்களை நான் பாராட்டி ஆவணப்படுத்திக் கொள்கின்றேன். முதலாவது விடயம். உண்மையில் ஒரு புதிய சிந்தனை மரபு இந்த ஆவணப்படுத்துதல் என்கிற விடயம் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் அதை தொழில்நுட்பம் சார்ந்தும் பல்வேறு கருத்தினைகள் சார்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது தொடர்பான ஒரு நீண்ட பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு. ஆவணம் என்பது நிச்சயமாக ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு வரலாறு, ஒரு நாடு என்றது இருந்தது, வாழ்ந்தது, நடந்தது, அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்தது என்பதை பதிவு செய்வதற்கான அல்லது உறுதிப்படுவதற்கான ஒரு சான்று ஆவணம் என்று சொல்லி சொல்றது. அதாவது எந்த விஷயத்தையும் நாங்கள் எழுந்தமானத்தில் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. ஆட்சியால் அல்லது சாட்சியால் அல்லது ஆவணத்தினால் அதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே சேக்கிழார்கள் சொல்லுவார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றிலே தடுத்தாட்கொண்ட படலத்திலே ஆடோலை இருப்பது என்பதற்கு முதல் நீ சுந்தரன் நீ என்னுடைய அடிமை என்று சொன்ன பொழுது சுந்தரர் கேட்கிற வார்த்தையாக அது அமையும். ஆட்சியால் சாட்சியால் ஆவணத்தால் ஒன்றை நிலைநிறுத்த வேண்டும். நான் உனக்கு அடிமை என்ற அந்த சம்பவம் எவ்வாறு நீ ஆவணத்தினால் பதிவு செய்யப்பட இருக்கிறது என்று சொல்லி கேட்பார். அதுக்கு அப்பொழுதுதான் ஆடோலை காட்டி அவரை அடிமை கொண்டதாக நாங்கள் பெரிய புராணத்தில் அறிகிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். என்னென்று சொன்னால் ஒரு வரலாற்றை பதிவு செய்வது, வரலாற்றை உறுதிப்படுத்துவது என்பது வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லிவிட்டு போக முடியாத ஒன்று. ஆகவே அப்படி ஆவணப்படுத்துகிற ஒரு முறைமை, அதாவது உறுதிப்படுத்துகிற ஒரு முறைமை எங்களிடம் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு முறை. இந்த தமிழ் சூழலிலே நாங்கள் இந்த ஆவணப்படுத்துதல் என்பதை நீண்ட காலமாக நான் பார்த்திருக்கிறோம். உண்மையிலே இப்போ எங்களுக்கு சங்க இலக்கியங்களை பாடுபட்டு சென்றவர்கள் யார்? சங்க இலக்கியங்களை உதிரியாக பாடுபட்டு சென்றவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் பின்னால் வந்த சேர அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பாண்டிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து இந்த சங்க இலக்கியங்களை தொகுத்து தருகிறார்கள். சங்க இலக்கியங்கள் தொகுத்து தருகிற பொழுதுதான் எங்களுக்கு தொகை நூல்களாகவும் பாட்டு நூல்களாகவும் வருகின்றன. தொகை நூல்களாகவும் பாட்டு நூல்களாகவும் இருந்தவர்தான் நீண்ட காலமாக ஏட்டிச்சுவடிகள் எங்களுக்கு இருந்திருக்கின்றன. ஏட்டிச்சுவடிகள் இருந்த தொகை நூல்களையும் பாட்டு நூல்களையும் தான் பிற்காலத்தில் வந்தவர்கள் சிவதாமபுரம் பிள்ளை, உழி சாமிநாதர், சாமிநாதன் முதலியோர் தொகுத்து தருகிறார்கள். தொகுத்து தருகிற பொழுதுதான் அதில் இருந்து அடுத்த தளத்துக்கு தமிழர் வரலாறு எழுதப்படுகிறது. 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்று சொல்லி கணேசவ பிள்ளை எழுதுகிற ஒரு நூல் வருகிறது. தமிழ்ஸ் 1800 years ago என்கிற ஒரு நூல் வருகிறது. தமிழர் வரலாறு சம்பந்தமான நூல் வருகிறது. இந்த தமிழர் வரலாறு சம்பந்தமான நூல் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் சங்க இலக்கியங்கள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு தான் வருகிறது. ஆனால் சங்க இலக்கியங்களை எப்பொழுது நாங்கள் ஆவணப்படுத்தினோம் என்றால் நாங்கள் முன்பு பூரிக்கலாறு போக வேண்டிய சூழல்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் அடிப்படையில் தான் எங்களுக்கான ஒரு ஆவணப்படுத்துதல் வரலாறு எங்களுக்கு இருந்திருக்கிறது என்ன ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு திருமுறைகளை ஆவணப்படுத்தினதாக நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது அரசனுடைய ஆதரவோடு திருமுறைகள் ஆவணப்படுத்தப்பட்டதாக, நம்பியாண்டா நம்பியினுடைய துணையோடு ஆவணப்படுத்தப்பட்டதாக சொல்லுகிறோம். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பின்னாட்களில் தமிழ் சமய வரலாறு சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறோம். ஆனா ஸ்ரீமத் நாதமுனி என்கிற ஒரு வைஷ்ணவ பெரியார், ஒரு வைஷ்ணவ ஆழ்வார் தென் தமிழகத்திலே வைஷ்ணவ விண்ணகரங்களுக்கு விஜயம் செய்கிறார். வைஷ்ணவ விண்ணகரங்களுக்கு விஜயம் செய்கிற நேரங்களிலே அங்கே அவருக்கு செய்வழியாக சில பாசுரங்களை கேட்கிறார். செய்வழியாக சில பாசுரங்களை கேட்டதன் பிற்பாடு அந்த பாசுரங்கள் யாரால் பாடப்பட்டு கொண்ட செய்தி அவர்களுக்கு தெரிய வருகிறது. தெரிய வருகிற பொழுது அவர் 12 ஆழ்வார்களும் பாடின 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து தருகிற முயற்சியை தருகிறார். எந்த விதமான அரசியல் ஆதரவும் இல்லாமல் ஒரு தனி மனிதன் வாய்மொழி மரபு செய்திகளாக கேட்ட விஷயங்களை தொகுத்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து தரும் முயற்சியை பார்க்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்டதன் பிற்பாடு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வடகலை தென்கலை என்கிற 2 சம்பிரதாயங்கள் உருவான போது தென்கலை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துகிற வேதங்களாக 4000 திவ்ய பிரபந்தம் நிலை பெற்ற ஒரு செய்தியை நாங்கள் பின்னாட்டில் பார்த்துக் கொள்கிறோம். ஆகவே எங்களுடைய சூழலில் இவ்வாறான
இந்த ஆவணப்படுத்தல் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் அவற்றினூடாக வரலாற்றை கட்டுமானம் செய்தல், வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தல், எங்கள் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் என்கிற நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இதே போல இடைக்காலத்தில் எங்களுக்கான அவ்வளவு ஆதரவுகளில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சில விடயங்களில் பின்தங்கி போயிருந்திருக்கிறோம். ஆனால் மேலத்தேயத்தவர்கள் இந்தியா, இலங்கை முதலான நாடுகளுக்கு தாங்கள் வருகிற பொழுது அவர்கள் மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உதாரணமாக இந்த வெஸ்டர்ன் மேலத்தேய நாட்டை சேர்ந்தவர்களுடைய இண்டோலஜி ரிசர்ச் என்று சொல்லப்படுகிற இந்தியவியல் ஆய்வுகள், இந்தியவியல் தேடல்கள் என்று சொல்லுகிற ஒரு பொதுமையான கருத்தில் நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற ஒரு சர்வே நடந்திருக்கு. அந்த சர்வேயின் அடிப்படையில் தான் இந்தியாவில் பேசப்படுகிற பல்வேறு விதமான மொழிகள் சம்பந்தமான தகவல் தொகுக்கப்பட்டு தந்திருக்கின்றன. கர்னல் மெக்கன்சியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்னல் மெக்கன்சி என்பவர் தான் இந்தியா முழுவதும் காணப்படுகிற ஏட்டுச்சுவடிகளை தொகுத்து தருகிறார். இந்த ஏட்டுச்சுவடிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பிற்பாடு தமிழில் கூட ஒரு நூல் வந்தது நான் நினைக்கிறேன். காலைச்சுவடு பதிப்பாக வந்த நூல் வந்தது. கர்னல் மெக்கன்சியினுடைய இந்த பதிப்பு முயற்சிகள், தொகுப்பு முயற்சிகள் என்று சொல்லி ஏட்டுச்சுவடிகளை அவர் எவ்வாறு தொகுத்து கொண்டார் என்ற முயற்சி வருகிறது. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் வரலாற்று எழுதுமுறைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. இதே போலத்தான் இந்தியவியல் ஆய்வாளர்கள் தமிழ் கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்தார்கள், மொனிமெண்டல் சைட்ஸ்களை ஆராய்ச்சி செய்தார்கள். இவ்வாறு ஆராய்ச்சி செய்கிற பொழுதுதான் அவர்களை தொகுத்து தந்து அவர்களை இந்தியாவுடைய மிக பிரபலமான வரலாற்று நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன, அரசு சார்ந்த நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன, அவை தொகுத்து தந்திருக்கின்றன. அந்த தொகுப்பின் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வரலாறுகளை மீள்கட்டுமானம் செய்வோம். வெறுமனே தொன்மங்களிலும் பழமரபு கதைகளிலும் வெறுமனே மரபு கதைகளிலும் தாங்கிருந்த என்கிற வரலாற்று நிகழ்வுகளை சரியான டேட்டிங்கோட, சரியான தகவல்களோட தந்த நிகழ்ச்சி இந்த இண்டோலஜி ரிசர்ச்சுக்கு பிற்பாடு நிகழ்கிறது. ஆகவே இந்த ஆவணம் படுத்தல் என்பது இந்த மேலத்தேயத்தோட வருகையின் பிற்பாடான ஊரில் நிகழ்ந்திருக்கிறது. இதே போலத்தான் இலங்கையில கூட இந்த நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. சிலர் உதிரியாக தங்களை நிலைத்திருக்கிறார். உதாரணமாக நாங்கள் சைமன் காசிச்செட்டியை பற்றி அறிந்திருக்கிறோம். சைமன் காசிச்செட்டி தனியே தமிழ் புளுட்டாக் என்று சொல்லப்படுகிற ஒரு நூலை மாத்திரம் தந்தார் என்று இல்லை. அவர் ஒரு சிவில் சர்வன், இலங்கையினுடைய முதலாவது தமிழ் சிவில் சர்வன் என்று சொல்லப்படுபவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மெனுவல்ஸ் எழுதுகிறார். அனைமா அதில் நாங்கள் விட்டு விடுகிறோம். உண்மையாக அவர்களால் எழுதப்பட்டது மெனுவல்ஸ் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் நிறைய தகவல்களை தந்தன. அவர் மக்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள் முதலான விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்களை பதிவு செய்தார்கள். அந்த ஆட்சியாளர்களுடைய சிவில் சர்வெண்டாக இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கிற பொழுது தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு சில தகவல்களை கொடுக்கிறார்கள். மேலதிகாரிகள் கொடுக்கிற அந்த தகவல்களை அவர்கள் திரட்டி தருகிற பொழுது அது ஒரு சமூகத்தினுடைய ஆவணமாக அமைந்து விடுகிறது. அது புத்தள பிரதேசத்தினுடைய ஆவணமாக அமையலாம், மலைய பிரதேசத்தினுடைய ஆவணமாக அமையலாம். இவ்வாறு பல்வேறுமான பட்ட பிரதேசத்தினுடைய ஆவணமாக அமைந்து விடுகின்றன. இன்னும் இப்படி நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தல ஆரம்பிருக்கு. நாளைக்கு பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரி வரலாற்றில் தமிழ் சமூக வரலாறை மீட்டெடுப்பதற்கான ஒரு நல்ல உதாரணமாக நாங்கள் பார்த்துக் கொள்வது இந்த நாட்குறிப்பு, ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு. ஆனந்தரங்கம் பிள்ளை என்பவர் பாண்டிச்சேரியில அவர் இந்த பிரெஞ்சு ஆட்சி கீழே ஒரு அதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரியை கடமையாற்றி கொண்டிருக்கிற ஆனந்தரங்கம் பிள்ளை என்ன செய்கிறார் சொன்னால் தன்னுடைய நாட்குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த நாட்குறிப்பு என்ன செய்யறது சொன்னால் பிற்காலத்தில் அவர் ஆவணப்படுத்துகிற பொழுது அது பிரெஞ்சு கல்ச்சரை, பிரெஞ்சு இந்தியாவுடைய தமிழ் கல்ச்சரை எவ்வாறு அரசியல் இருந்தது, எவ்வாறு பண்பாடு இருந்தது, எவ்வாறு வாழ்க்கை முறைகள் இருந்ததுன்ற விஷயத்தை அந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி எங்களுக்கு பிறகு அந்த ஆவணமாக எங்களுக்கு தந்தது. பிரெஞ்சு அரசாங்கம் அதை தொகுத்து 7 தொகுதிகளாக வெளியிட்டு இருந்த ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி. அப்ப இவ்வாறு இந்த ஆவணப்படுத்துதல் என்பது ஒவ்வொரு தளங்களில் தனிநபர்களாலும் கூட்டுக்குழுக்களாகவும் நிகழ்ந்து வந்திருக்கின்றன. அப்போ இவ்வாறான சூழலில் தான் இன்றைக்கு நாங்கள் ஆவணப்படுத்தல் இன்னும் ஒரு தளத்தில் நிற்கிறோம். என்ன தளத்தில் சொன்னால் நாங்கள் இப்பொழுது டிஜிட்டலைசேஷன்ல நாங்கள் நிற்கிறோம், கம்ப்யூட்டரைசேஷன்ல நாங்கள் நிற்கிறோம். இன்னும் தொழில்நுட்ப சாதனங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த தொழில்நுட்ப சாதனங்களுக்கு ஏற்றவாறு எங்களுடைய ஆவணங்களை நாங்கள் பாதுகாத்தலும் மாத்திரமல்ல, விவலாதித்தன் கூறியது போல அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்கிற ஒரு பண்பாட்டு தளத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆகவே ஆவணத்தை சேகரித்தல் என்ற விடயம் மாத்திரமல்ல, அவற்றை இன்றைய தொழில்நுட்ப சாதனங்களின் ஊடாக அவற்றை பாதுகாத்தல்,
பாதுகாத்தல் என்ற விடயத்தின் ஊடாக அதை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துதல், அது சர்வதேசமயப்படுத்துதல் என்கிற ஒரு தளத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த தலைப்பிலே இங்கே இந்த கட்டுரை, இந்த தீம், இந்த அமர்வினுடைய கரு அமைந்திருக்கிறது. ஆவணப்படுத்தலும் தொழில்நுட்பமும் என்கிற அரங்கு இங்கே அமைந்திருக்கிறது. இதிலே 4 கட்டுரைகள் வாசிக்கப்பட இருக்கின்றன. ஒன்று, தமிழ் சூழலில் ஓவியங்களை ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக அது அமையும் என்று நான் கருதுகிறேன். முனைவர் நானா வேலுசாமி அவர்கள், பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேலுசாமி அவர்கள் இந்த கட்டுரையை தருகிறார். உண்மையிலே நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய ஓவியங்களின் ஊடாக எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய அழகியல் அம்சங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ராயராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோவில் உள் சுற்றாலையில காணப்படுகிற ஓவியங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சிதைந்து போய்விட்டன என்பது எங்களுக்கு தெரியும். திருவையாறில் காணப்படுகிற ஓவியங்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்கு சிதைந்து போய்விட்டன தெரியும். பின்னால் வந்த நாயக்கர் காலத்தா ஓவியங்கள் எவ்வளவு தூரம் கோவில் கும்பாபிஷேகம் என்கிற பெயரால சிதைந்து போய்விட்டன என்ற செய்தி தெரியும். ஆகவே எங்களுடைய பண்பாட்டு கோலத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கிற ஓவியங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளுகிறது என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரை அமைந்திருக்கிறது. இன்னொரு ஆங்கில கட்டுரை இருக்கிறது, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர்ட் டாக்குமெண்ட் என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது. பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த முனைவர் கணேசன் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் பொதுவான கருத்தில் டிஜிட்டலைசேஷன் என்றது மிக முக்கியமான விடயம். எவ்வாறு இன்றைய தொழில்நுட்பத்துக்களை அவற்றை நாங்கள் கொண்டு வரப் போகிறோம் என்கிற ஒரு விடயத்தை அவர் இங்கே எங்களுக்கு ஆய்வுக் கட்டுரையில் முன்வைக்க இருக்கிறார். அவர் நேரடியாக சமூலிக்காவிட்டாலும் அவருக்கு பதிலீடாக இங்கே கட்டுரை வாசிக்கப்படும். 3வது கட்டுரை, மனித சமூக வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது புகைப்படக்கலையின் பங்களிப்பு. இது இன்னொரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு இருக்கிற விடயங்கள்ல டாக்குமெண்டேஷன் என்று சொல்றது ஒருமனே எழுத்துருவில் காணப்படுற விடயங்கள் மாத்திரமல்ல, காண்பியம் ஊடாகவும் நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிற விடயம் இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னான புகைப்படங்கள், கொழும்பில் கோச் ஓடின காலங்கள், கொழும்பில் டிராம் வண்டி ஓடின காலங்கள், கல்கத்தாவில் டிராம் வண்டி ஓடின காலங்கள், அல்லது எத்தியோப்பியாவில் மிகுந்த வறுமையில் காணப்படுகிற சிறுவர்கள் பிடந்தின்றி கழுகு எடுத்து முன்னான் என்ற காட்சிகள், அல்லது தமிழ்நாட்டிலிருந்து ஏமாற்றி அழைத்து வரப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் எங்களுடைய பண்ணாகமம் அல்லது மாத்தளை வீதியிலே இறந்துபட்ட செய்திகளை சொல்லுகிற அரிய செய்திகள் என்று நிறைய விடயங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. அவை மிக அருமையான புகைப்படங்களாக அவை காணப்படுகின்றன. புகைப்பட கலை என்ற விடயத்தை எவ்வாறு ஆவணப்படுத்தலாம், என்ன விஷயங்கள் அதனூடாக கொண்டு வரலாம் என்கிற ஒரு விடயத்தை பண்டைய அவர் மனித சமூக வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதில் புகைப்படக்கலையின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே பேனா சந்திரன் அவர்கள் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்தவர் அவரை கற்று வாசிக்க இருக்கிறார். இன்னும் பண்டைய கால ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் பாதுகாத்தல் பராமரித்தல் எங்களுக்கு முக்கியமான தேவை. பாதுகாத்தல் பராமரித்தல் இது தொடர்பான விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை எவ்வாறு பாதுகாக்கிறது என்றது, பேணி பாதுகாக்கிறது என்பது இந்த 2 விஷயங்களும் இங்கே ஆவணங்களை பாதுகாத்தலும் பராமரித்தலும். இது முத்துக்குமார் அவர் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கட்டுரை வாசிக்க இருக்கிற அவர் கட்டுரை இங்கே வாசிக்கப்படும். இறுதியாக உள்ள கட்டுரை டாக்டர் சிவசண்முகராஜா அவர்களுடைய கட்டுரை, ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடுகளை பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும். அது முக்கியமான விஷயங்களுக்கு நிறைய ஏட்டுச்சுவடுகள் இருக்கின்றன, பெட்டகங்களுக்குள்ளே இருக்கின்றன, பைத்தலிடம் இருக்கின்றன. பைத்தர்கள் அதை பரம்பரை வரம்பரையாக பாதுகாப்பது, கொடுக்க முடியாமல் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். சிலது வாய்மொழி செய்தியாக இருக்கிறது, பேசா பொருளாகவும் அது சங்கீத பொருளாகவும் அவங்களுக்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை எவ்வாறு நாங்கள் வெளிக்கொள்ளலாம், எவ்வாறு பாதுகாக்கலாம், ஈழத்து தமிழ் பாரம்பரியத்தில் சித்த மருத்துவம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாரம்பரியத்தை எவ்வாறு நாங்கள் கட்டியெழுப்புதலும் பாதுகாத்தலும் கையளிப்பதும் என்கிற விடயத்தை இதன் ஊடாக செய்யலாம் என்கிற ஒரு அடிப்படையில் அவர் கட்டுரை வாசிக்க இருக்கிறார். ஆகவே இந்த 4 பேரும் இங்கே கட்டுரை வாசிக்க இருக்கிறார்கள். ஒரு கட்டுரை 10 தொடக்கம் 15 நிமிடம் வரையில் அந்த கட்டுரையாளர்கள் இந்த கட்டுரைகளை வாசிக்கலாம். வினாக்கள் உடனடியாக எழுப்பப்படுவது அல்ல, வினாக்களுக்கான தாள்கள் உங்களிடம் தரப்பட்டுகின்றன. அந்த தாள்களில் உங்களுடைய அபிப்பிராயங்களையும் எழுதலாம், உங்களுடைய வினாக்களையும் எழுதலாம். இந்த கருத்தரங்கு நிறைவு நேரத்தில் நாங்கள் அந்த வினாக்களுக்கான வினாக்களை உரியவரிடம் சேர்ப்பித்து அவரிடமிருந்து உரிய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இப்பொழுது முதலாவது கட்டுரையாளர் முனைவர் நானா வேலுசாமி, பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பெரியார் முனைவர் நானா வேலுசாமி அவர்கள் தமிழ் சூழலில் ஓவியங்களை ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் என்கிற தலைப்பிலான தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையை இப்பொழுது சமர்ப்பிப்பார்.
தொழில்நுட்பமும் என்ற இந்த அரங்கத்தினுடைய முதல் அமர்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களே, இந்த அரங்கத்திலே குழுமிருக்கக்கூடிய சான்றோர்களே, என்னுடைய கட்டுரையை சமர்ப்பிப்பதற்கு முன்னால் ஒரு சில இந்த குறுந்தவிட்டு நிகழ்ச்சியை செய்து காண்க ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகும். அதை பார்த்துவிட்டு நான் கட்டுரையை படிக்க தொடங்குகிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர்கள் எல்லாம் பேசுவதைப் போல பொதுவாக என்னால் பேச முடியாது. என்னுடைய தலைப்பிலே நான் எவ்வளவு நுட்பமாக அதை பற்றி பேசியிருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தலைப்பு தமிழ் சூழலில் ஓவியங்களை ஆவணப்படுத்துதலும் பேணிக்காத்தலும் என்பது. இதுக்கு முதல்ல நாம ரெண்டுமே இந்த ஒரே ஒரு ஸ்லைடில் நான் செஞ்சிருக்கேன். நான் நேரம் இருக்காது, ஏன்னா சொல்லிட்டாங்க ஏற்கனவே 10லிருந்து 15 நிமிடம் தான் சொல்லி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுலேயும் ஒரு நுட்பத்தை நம்ம கையாளணும் இல்லை. ஏன்னா நுட்பம் என்று சொல்லும் பொழுது சில ஓவியங்களை நான் சொல்லியிருக்கேன். தஞ்சாவூர் ஓவியம், எண்ணெய் ஓவியம், இந்த ஓவியங்கள்லாம் அழுக்கடைந்து மாசுபட்டிருப்பது எவ்வாறு, தொழில்நுட்பத்தின் பின்னாலே அதை எவ்வாறு சுத்தப்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கேன். கண்ணாடி ஓவியம் அதை புதுப்பிப்பதற்கு முன்னால், புதுப்பித்த பின்னால், தஞ்சாவூர் ஓவியம் புதுப்பிப்பதற்கு முன்னால், புதுப்பித்த பின்னால் என்று சொல்லி இதை நான் சொல்லியிருக்கேன். இதைத்தான் நீங்க இங்க பிறகு போட்டு காட்டுவார்கள், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அறிஞர் பெருமக்களே, அறிஞர் பேரவை என்பது என்னால் தமிழ்நாட்டிலே தொடங்கக்கூடிய ஒரு பேரவை. இது ஒரு தமிழ் அமைப்பு சென்னையில். அடுத்து படம் வருது சார். கருத்து சரி. நான் சொன்ன விளக்கம் தான் என்னை பற்றிய விளக்கம். இது தலைப்பு. நெக்ஸ்ட் அடுத்து இது பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஓவியம் புதுப்பிப்புக்கு முன்னால் எவ்வளவு ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையிலே அழுக்கோடு இருக்கிறது என்பது, புதுப்பித்த பின்னால் எவ்வாறு இருக்கிறது என்பது இந்த படம். அதற்கிறது இது தஞ்சாவூர் ஓவியம். ஓவியத்துக்கு பெயர் போன இடம். புதுப்பிப்பதற்கு முன்பு, புதுப்பித்த பின்பு. இதே பழைய படமாக இருக்கிறதுனால இவ்வளவுதான் அதுல கிளாரிட்டி தெரியுது. அதுக்கு மேல அதுக்கு அடுத்து இது கண்ணாடி ஓவியம். இது புதுப்பிப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது, புதுப்பித்ததற்கு பின்னால் எப்படி இருக்கிறது என்பதை இது சொல்றது. இந்த 3 ஓவியம் தான் நான் எடுத்துக்கிட்ட சுருக்கம் கருதி. அதுக்கு இது அறிஞர் பேரவருடைய நன்றி என்பதற்கும் அந்த தஞ்சாவூர் ஓவியம் தான் உங்களுக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. பெரியவர்கள் எல்லாம் சொன்னதை போல நாம் ஏஜ் ஆஃப் சயின்ஸ், அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய மரபு கலைகளான சிற்பம், கட்டிடம், இசை, ஓவியம் ஆகியவற்றை பாதுகாத்து வருவது என்பது கடினமான காரியம். ஆயினும்
அவை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிட முடியாது. இயன்றவரை அவற்றை காப்பாற்றி நம்பினோருக்கு வைத்து செல்ல வேண்டிய தார்மீக கடப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அழகு கலையில் நுண்கலைகளுள் காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்வது ஓவியக்கலை. அவற்றை இன்றைய தமிழ் சூழலில் ஓவியக்கலையை ஆவணப்படுத்துவது எவ்வாறு, பேணி காப்பது எவ்வாறு என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்டத்திலே இருக்கிறோம். இந்த ஓவியக்கலை பற்றி சிமோன்சன் என்ற அறிஞர் என்ன கூறினார் என்று சொன்னால், பேசா கவிதை ஓவியம், பேசா கவிதை ஓவியம், பேசும் ஓவியம் கவிதை என்று சொன்னார். அது ஆங்கிலத்தில் சொன்னா சரியா வரும். ஆகவே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பேசா கவிதை தான் ஓவியம் என்கிறத நம்ம மறந்துவிடக் கூடாது. அதற்கடுத்தது வாட் இஸ் மீன் பை டாக்குமெண்டேஷன், ஆவணம் என்பது என்ன? பல செய்திகளை பதிய வைத்துள்ள, எழுதி வைத்துள்ள பழங்கால ஏடுகள் ஆவணம் எனப்படும். இது எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஆவணம் என்ற சொல் நம்முடைய பேராசிரியர் மகேஸ்வரன் சொன்னதை போல கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது குலோத்துங்கன் சோழன் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது. சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் ஆவணம் என்ற சொல் அவரால் பயன்படுத்தப்பட்ட வருகிறது. அவர் பாட்டு பாருங்க, ஆவணம் பறிக்க சென்ற அளவினில் அந்தனாரன் காவனத்திடையே ஓட கடிது பின்தொடர்ந்து நம்பி என்பது. ஆவணத்தை பறிக்க போகும்போது பின்னாலேயே ஓடுறான். ஆக அந்த இடத்துல எடுத்த உடனே அவர் சேக்கிழார் சொல்வது ஆவணம் என்ற சொல்லத்தான் அவர் சொல்லியிருக்கார். அறிவியல் வழி ஆவணப்படுத்துதல், அதுதான் நம்முடைய ரோஜா முத்தைய நூலகத்தினுடைய தலைவர் கணேசன் சுந்தரன் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 10,000 நூல்களை கரையான் தின்றிருக்கிறது என்று சொன்னார். 10 லட்சம் நூல்களை. இன்னும் பல நூல்கள் பல காப்பகத்தில் பல நூலகத்தில் கரையான் தின்று கொண்டே இருக்கிறது. யார் காப்பாற்றும்? இது எவ்வளவு பெரிய சிந்தனைக்குரிய செய்தி, அது எவ்வளவு பொறுப்பானவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்தி என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆக ஆவணப்படுத்துதல் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. பால் அட்லெட், ஹென்றி, லா ஃபான்டைன் ஆகியோர் இதை களப்பணி என்றும் தொழில் என்றும் வழங்கினர். இது அறிவியல் வழி ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு அழைப்பது இன்று பொருத்தமானதாகவும் இருக்கிறது. 1968 ஆவணப்படுத்துதல் தகவல் அறிவியல், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ற பெயர் மாற்றத்தை பெற்றுள்ளது. ஆவணப்படுத்துதலில் நிபுணத்துவ ஆவணப்படுத்துதல், அதாவது ஸ்பெஷலைசிங் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்வது. எடுத்துக்காட்டாக கல்வெட்டாயில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கல்வெட்டில் இருக்க அவங்க தான் கல்வெட்டை ஆவணப்படுத்த முடியும். ஓலைச்சுவடியில் ஆய்ந்தவர்கள் தான் ஓலைச்சுவடியை ஆவணப்படுத்த முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக ஆவணங்களை பாதுகாக்கும் முறை, பழைய ஆவணங்களிலிருந்து அழுக்கையும் அமிலத்தன்மையையும் போக்கி வெண்மையாக்கும் முறைக்கு டீஆசிடிஃபிகேஷன் என்று பெயர். இதில் ஈர முறையும் உண்டு, அதாவது வெட் டீஆசிடிஃபிகேஷன் அண்ட் வறட்சி முறையும் உண்டு, அதாவது ட்ரை டீஆசிடிஃபிகேஷன் என்ற முறையும் உண்டு. பிறகு மைக்ரோஃபிலிம் என்ற புகைப்பட கருவி மூலமும் ஆவணங்களை நாம் புகைப்படம் எடுத்து பாதுகாக்க முடியும். கரையான், காளான், வெண்ணிறப்பூச்சி இவையெல்லாம் நம்முடைய டாக்குமெண்டினுடைய ஆவணத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள் என்பதை மறக்கக்கூடாது. மேல் நாடுகளிலே இந்த குளிர்சாதன முறையாக ஆவணப்படுத்துகிறார்கள். நம்மை போன்ற சாதாரண பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கியிருக்கிற நாடுகளில் அது இயலுவது ரொம்ப சாத்தியமில்லை. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இத்துறையில் பலர் முத்திரை பதித்துள்ளனர் ஆவணங்களை பாதுகாக்கிறதுல. என்றாலும் இருவரை சிறந்த காப்பாட்சியராக கூரேட்டர்ஸ் என்று 2 பேர்த்த சொல்லலாம். ஒருவர் ஹென்றி டாட்வெல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆங்கிலேயர், இரண்டாம் அவர் டாக்டர் BS பாலிகா என்று சொல்லக்கூடிய ஒருவர். டாக்டர் BS பாலிகா இந்தியாவை சேர்ந்தவர். ஓவியங்களும் ஓவியக்கூடங்களையும் எவ்வாறு ஆவணப்படுத்தலாம்? நுண்கலைகளில் ஈர்ப்பாற்றல் அதிகம் உள்ள கலை ஓவியக்கலை பார்த்தோம். உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் ஓவியக்கலையின் நிலை இதுவே எனலாம். சுவர்களிலும் விதானங்களிலும் பாறைகளிலும் ஓவியங்கள் காண கிடந்தன.
சுவரில் ஓவியம் வரையும் பழக்கம் எப்போது முதலில் தோன்றியது என கூற இயலவில்லை. ஸ்பெயின் நாட்டில் ஆல்டாமீரா என்ற இடத்தில் உள்ள குகைகளில் காணப்படும் ஓவியங்கள் அக்கால சிறந்த நிலை அடைந்த காலத்தில் வரையப்பட்டதுக்காக காணப்படலாம். அதான் முதல்ல ஆரிஜினாக சொல்லலாம். இவ்வோவியங்கள் பழுப்பு, சிவப்பு, கருப்பு நிற மண் காவிகளை கொண்டே வரையப்பட்டவை. இவற்றை பொடித்து விலங்குகளின் வச்சிர பசையுடன் கலந்து வரைந்தார்கள். முதலில் பாறைகளை வெட்டி கொண்டு பிறகு வண்ணம் தீட்டியிருக்கிறார்கள். இந்தியாவில் ஏனைய நாடுகளைப் போலவே முதலில் வரையப்பட்டவை சுவர் ஓவியங்களே. அதனால்தான் சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும் என்ற பழமொழி தோன்றியது இதே காரணத்தினால்தான். தமிழ்நாட்டில் சுவர் ஓவியம் எழுதப்பட்ட மாளிகைகள் சித்திரமாடங்கள் என்று பெயர் பெற்றன. மூவேந்தர்களிடமும் சித்திரமாடங்கள் இருந்தன. இலக்கியங்களிலும் புறநானூறு, மதுரைக்காஞ்சி, நெடுநல்வாடை, சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலியவற்றில் சுவர் ஓவியம் பற்றிய குறிப்புகள் உண்டு. வெள்ளி என்ன விளங்கும் சுதையுரி, மணிகண்டன்ன மாத்திரள் தின்கால், உருவப்பல் ஊர் ஒருபடி வளையை, கருவோடு பெயரிய காண்பின் நல்லில் என்பது நக்கீரதரும் நெடுநல்வாடையில இருக்கக்கூடிய செல். தென்னாட்டு ஓவியம் என்பது விந்திய மலையிலிருந்து தெற்கே இலங்கை தீவு வரை உள்ள ஓவியங்களாகும். அதுதான் தென்னாட்டு ஓவியம் சொல்றது. இதற்கு தட்சிண சித்திரம் என்ற பெயர் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய கோயில்களில் எல்லாம், பழைய கோவில்கள் எல்லாம் ஓவிய கலைக்கூடங்கள் பொதுவாக இருந்தன. அவற்றின் மீது தனி அக்கறை செலுத்த மன்னர்களும் தவறவில்லை. திருப்பரங்குன்றத்தில் சுவர் ஓவியம் உண்டு. ஓவியச்சாலை என்று இதற்கு பெயர். எழுதலில் அம்பலம் என்றும் எழிதலில் மண்டபம் என்றும் இவற்றை பற்றி பரிபாடல் பகர்கின்றது. இங்குள்ள ஓவியத்தில் அகலிகை சாபம் பெற்று கல்லானா கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. திருச்சி திருவெரும்பூர் கோயிலில் சித்திரக்கூடம் என்ற மண்டபம் உண்டு. இதை தென்னிந்திய சாசன தொகுதி 3 குறிப்பிடுகிறது. 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆண்ட மகேந்திரவர்மன் குகை கோயில்களை அமைத்தான். அதில் சில சுவரோவியங்களை எழுதுவித்தான். பிறகு 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் கற்றளிகள் எழுந்தன. இதிலும் சுவரோவியங்கள் இருந்தது. சிற்றன்னவாசல் குகை கோயில் 7ஆம் நூற்றாண்டில் சமணர்களால் வரையப்பட்டன. தமிழ்நாட்டின் சுவரோவியங்களில் இவையே பழமையானவை. நடனமங்கையர் ஓவியம் உள்ளத்தை அள்ளுவனவாக உள்ளன. ஆனால் அவை இடுப்புக்கு மேல் பகுதியை மட்டும் கொண்டுள்ளன. மற்றபடி அழிந்துவிட்டது. திருமலைபுரத்தில் உள்ள சைவ குகை கோயில்கள், மலையடிப்பட்டியில் உள்ள வைணவ கோயில்கள் ஆகிய கோயில்கள் சுவரோவியங்களை கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் முதல் கற்றளி கோயில். இங்கும் ஏராளமான சுவரோவியங்கள் எழுதப்பட்டிருந்தன. தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பனைமலை கோயில் சுவர் ஓவியங்கள் ஈர்க்கும் வண்ணம் உள்ளன. தஞ்சை பெரிய கோயில் கற்பக்கிரகத்தை சுற்றியுள்ள சிறிய பிரகாரத்தில் 2 வகை சுவரோவியங்கள் உண்டு. கிபி 10-11ஆம் நூற்றாண்டுகளில் வரையப்பெற்றவை இவை. சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறு அங்கே வரையப்பட்டுள்ளது. இங்கு காணப்படும் சில ஓவியங்கள் கிபி 17ஆம் நூற்றாண்டிலும் தஞ்சை நாயக்க மன்னர் காலத்திலும் வரையப்பெற்றவை. இவை புராண கதைகளை விளக்குகின்றன. சோழர் காலத்து ஓவியங்களின் மீது சுதை பூசி மறைத்துவிட்டு நீங்கள் கவனிக்க வேண்டும். அவற்றின் மீது நாயக்கர்கள் தம் கால ஓவியத்தை வரைய செய்த கொடுமையும் நிகழ்ந்துள்ளது. இருட்டடி சேரர்களும் அவர்களுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர் வரைந்த ஓவியங்களின் மீது சுதை பூசி மறைத்துவிட்டு தங்களின் ஓவியங்களை வரைந்தார்கள் என்பதையும் மறந்துவிட முடியாது. மேலும் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் மாடியில் உள்ள அரங்கநாதர் கற்பக்கிரகத்தில் பக்கத்தில் இருக்கிற உத்தரமேரூர் சுந்தரராஜ வரத பெருமாள் கோயில் மாடியில் உள்ள கற்பக்கிரகத்தில் சுவரோவியங்கள் உண்டு. தஞ்சை திருவடம் சுழியில் உள்ள ஈஸ்வரன் கோயில் கற்பக்கிரகத்திலும் சுவரோவியங்கள் உள்ளன. திருநந்திக்கரையில் உள்ள புகழ்வாய்ந்த குகை கோயில் உள்ள கணபதி சிவபார்வதி ஓவியங்களும் கிபி 9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எழுதப்பெற்றவை. அஜந்தா சுவர் ஓவியத்தை இவை ஒத்துள்ளன. அதுதான் முக்கியமான கருத்து. எட்டுமானூர் கோயில் நடராஜ சுவர் ஓவியம் 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டவை. இந்த சுதை ஓவியம் திராவிட ஓவியங்களுள் மிக பழமையானது என்பார் ஆனந்த குமாரசாமி. ஓவியங்களுடைய வகை
ஒன்று சுதை ஓவியம், சுதை ஓவியம். 2 நெய் ஓவியம். சுவர் ஓவியங்கள் நெய் ஓவியங்களாகவும், ஆயில் பெயிண்டிங்ஸ் சுதை ஓவியங்களாகவும், பிரஸ்கோஸ் என்று சொல்லக்கூடிய பெயிண்டிங்காகவும் வரைவது உண்டு. சுவரில் நெய் கொண்டு தீட்டப்படும் அல்லது சுவரில் கிளியை ஒட்ட வைத்து அதன் மீது நெய் கொண்டு தீட்டப்படும் ஓவியம் நெய் ஓவியம். சுவரில் சுதை பூசி அது உடலாமல் ஈரமாக இருக்கும் போதே ஓவியம் வரைவது உண்மையான சுதை ஓவியம். சுதையை கவனமாக தயாரிக்க வேண்டும். சுண்ணாம்போடு மணல் சேர்த்திருப்பதே சுதை என்று சொல்லுகிறோம். நீண்ட நாள் இருப்பது சுதை ஓவியங்கள். நெய் ஓவியம் அவ்வாறு இருக்காது. நெய் ஓவியம் நாளாகும் போது மங்கும். இப்பொழுது பார்த்தோம் அது போல. ஆனால் எழுதுவது எளிது. நெய் ஓவியத்தில் மனதுக்கேற்றவாறு எழுதிக் கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம். சுதை ஓவியத்தில் நெய் ஓவியத்தை விட அதிக விவரங்கள் காட்ட இயலாது. ஓவிய அழிவுகள். கோயில்களை பண்பாட்டு தொட்டில்கள் என்று அழைக்கப்படுவது நமக்கு தெரியும். அவற்றுள்ள ஓவியங்களே அதற்கு காரணம். அவைகள் காலப்பழமையாலும் பிற காரணங்களாலும் அழிந்து வருவது யதார்த்தமான உண்மை. இந்திய ஆவண காப்பாளர் சங்கம், பிரிட்டிஷ் ஆவண கழகம், அனைத்துலக ஆவண மன்றம், தெரிந்து கொள்வது இந்த 3 தான் ஆவணங்களை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆக ஒன்று திருவெரும்பூர் கோயிலில் சித்திரக்கூடமும் பிற சித்திர மாடங்களும், எழுதலில் அம்பலங்களும், செங்கல் கட்டிடங்கள் இவை நெடுங்காலம் இல்லாமல் அழிந்துவிட்டன. 2 மூன்றாம் மகேந்திரவர்மன் கிபி 600 630 வரை காலத்தில் கட்டப்பட்ட சிற்றன்னவாசல் குகை கோயில் ஓவியங்கள் காலப்பழமையாலும் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்களின் குளறுபடிகளாலும் இங்கு தங்கி செல்பவரும் அக்கறையின்மையாலும் அழிந்து கொண்டு வருகின்றன. இதனால் இவற்றை காண வருவோர் காணாமலேயே திருப்பிக்கிறார் சொல்றார் மயிலைசேரி வேங்கடசாமி. சொல்றதை வச்சுக்கிட்டே மேல குகைக்குள்ள போறதா இல்லை வந்துடுறாங்களா திருப்பி, அந்த அளவுக்கு அக்கறை இல்லாத சூழ்நிலை. 3 குகை ஓவியங்களை கண்டுபிடித்து வெளி உலகுக்கு தெரிவித்த திருவாளர்கள் கோபிநாதராய், மூவோதுராய் என்ற பிரெஞ்சுக்காரர், நம்முடைய பேராசிரியர் எஸ்.கே. கோவிந்தசாமி போன்றவர்கள் தோன்றாததால், அதை பாருங்க நீங்க, நம்ம எல்லாம் ஆவண மாநாடு நடத்தி இத்தனை வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி பெரியவர்கள் தோன்றாதனால அந்த ஓவியங்கள் அழிந்து வருகின்றன என்று சொல்றாரு. திருமலைபுரத்து சைவ கோயில்கள், மலையடிப்பட்டியில் உள்ள வைணவ கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், பனமலை கோயில் ஆகியவற்றில் அற்புதமான ஓவியங்கள் எல்லாம் சரியான பராமரிப்பின்மையால் அழிந்துவிட்டன. 5 ஒரு வம்ச அரசர்கள் ஆண்டபோது வரையப்பட்ட சுவர்களின் மீது அடுத்து வரும் வம்சத்து அரசர்கள் சுதை பூசி மறைத்துவிட்டு தங்கள் ஓவியங்களை அவற்றின் மீது வரையும் இருட்டடிப்பு பணியிலும் அவை மறைந்துவிட்டன. 6 ஓவியங்களை பிரதி எடுக்காமல் விட்டது முக்கியமான காரணம். 7 ஓவிய ஆர்வலர்களின் கூடுதலான அக்கறையின்மை. இது பொதுமக்களை சார்ந்தது. ஓவிய ஆர்வலர்களின் கூடுதலான அக்கறையின்மை. இந்த 7 காரணங்களால் தான் ஓவியங்கள் அழிகின்றன. அழியாத ஓவியங்கள் சில காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தவன் கலைக்கடல் என்றும் கலைக்காவலர் என்றும் அத்தியந்தகாமன் என்றெல்லாம் புகழப்பெற்ற ராஜசிம்மன் பல்லவரசன். அவன் காலத்தைச் சேர்ந்த பெரும்பாலான ஓவியத்தின் மீது சுதை பூசிப்பட்டு சோழர் கால ஓவியம் தீட்டப்பட்டது. இவை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினால் அறிவியல் முறைப்படி நீக்கப்பட்டு காலத்தால் பழமையான ராஜசிம்மன் கால ஓவியங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டன என்பது இங்கு பதிவு செய்ய வேண்டிய காலம் கட்டாயம். இந்திய தொல்பொருள் துறையினர் அதை கொண்டு வந்தாங்க. முதல்ல மிக அற்புதமாக மனசாட்சியோடு அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். மதுரை கூடலர்கள் கோயில் கிபி 11ஆம் நூற்றாண்டு சுவரோவியங்கள் மியூரல்ஸ் என்று சொல்லக்கூடியது பல நூற்றாண்டுகளை கடந்து மெருகு குலையாமல் காட்சியளிப்பதிலிருந்து இவ்வோவியங்கள் தீட்ட பயன்படுத்திய வண்ணங்கள் இயற்கை பொருளிலிருந்து மூலிகை சாறுகளிலிருந்தும் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிகிறோம். இவ்வாறு இயற்கை பொருள்களால் வரையப்பெற்ற ஓவியத்திற்கு அழிவே இல்லை என்பது இங்கு புலனாகும். பாறை ஓவியங்களும் மற்றும் பாதுகாப்பு முறைகளும். ஓவியம் என்றது நமக்கு நினைவுக்கு வருவது அஜந்தா ஓவியங்கள், ஆங்கிலத்தில் பெயிண்டிங். ஓவியத்திற்கு 4 அடுக்குகள் உள்ளன. பல்வேறு தாங்கிகளில், தாங்கி என்று சொன்னால் சப்போர்ட்ஸ், ஓவியங்கள் வரையப்பட்டன.
பாறையை தாங்கியாக கொண்டு தீட்டப்பட்டதுதான் பாறை ஓவியம். பாறை ஓவியங்களின் காலம் ஏறத்தாழ கிமு 1000 3000 வரை ஆகும். இந்தியா உலகத்திலேயே அதிக அளவில் பாறை ஓவியங்கள் உள்ள ஒரு நாடு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் 2500 குகைகளில் இந்தியாவில் பாறை ஓவியங்கள் காண கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் முதலாக 1856 அல்மோரா என்ற இடத்தில் தான் பாறை ஓவியம் தொடர்பான ஆய்வுகள் தொடங்கப்பட்டது. அல்மோரா என்ற இடத்துல மத்திய பிரதேசத்தில் உள்ள மிர்சாபூர் என்ற இடத்தில் 1887 ஜான் காக்பர்ன் மற்றும் ஆர்ச்சர்ட் பால்ட் கார்லைன் என்பவர்களால் பாறை ஓவியம் மத்திய பிரதேசத்தில் உள்ள மிர்சாபூர் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. V.S. வகாங்கர் என்பவர் பிபேட்கா என்ற பகுதியில் 754 பாறை ஓவியங்கள் இருப்பதை பதிவு செய்துள்ளார். பாறை ஓவியங்களை பாதுகாப்பது பற்றிய அறிவினை பெற பாறைகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். பாறைகள் 3 வகைப்படும். அவை ஏரி பாறைகள், படிவு பாறைகள் மற்றும் உருமாற்று பாறைகள் என்று 3 வகை பாறைகள். குகைகளில் உள்ள பாறைகளின் தன்மைகளை அறியாமலேயே ஆதிகால மனிதன் பாறை ஓவியங்களை வடித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு தெரியாது. பொதுவாக மணற்பாறை, படிகப்பாறை மற்றும் கருங்கல் பாறைகளில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதை காண முடியும். இன்றைய வரையில் சுண்ணாம்பு கற்பாறையில் ஓவியங்கள் தீட்டப்பட்டதற்கான தடயங்கள் ஏதும் இல்லை. பாறை ஓவியங்கள் செங்குத்தான சாய்வான மற்றும் தொங்கு பாறைகள் தான் காணப்படுகின்றன. பாறை ஓவியங்கள் பொதுவான ஈரவண்ண முறையில் தான் தீட்டப்பட்டுள்ளன. பூமியிலிருந்து பெறப்பட்ட வண்ணங்கள் நீர் மற்றும் கொழுப்புகளோடு சேர்த்து அரைக்கப்பட்டு மிக மெல்லிய திரவ நிலைக்கு கொண்டு வரப்பட்டு மெல்லிய வேர்த்தூரிகை கொண்டு தீட்டப்பட்டுள்ளன. எல்லா விதமான சுண்ணாம்புக்காரையோ அல்லது தளமோ அமைக்கப்படாமல் பாறை எவ்விதத்திலும் சீரமைக்கப்படாமல் இருந்த வண்ணமாகவே தீட்டி வைக்கப்பட்டது. பாறை ஓவியங்களில் முழுக்க அகரிம பொருள்களை, கரிம பொருள், அகரிம பொருள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஆய்வின் மூலம் தெளிவாகிறது. அவை செங்காவி, மஞ்சட்காவி, வெள்ளை களிமண் பல்லாண்டுகளாக பாறை ஓவியங்களில் நிலைத்திருப்பதிலிருந்து தண்ணீரில் அரைத்து தீட்டப்பட்ட ஓவியங்கள் பாறையுடன் மிக மெதுவாக வினைபுரிந்த சிலிக்கா தூள்களை பாறையுடன் அமைந்துவிட்டன என்றே ஊகிக்க வகை உண்டு. இதனால் ஒரு படிவு போன்று ஓவியத்தின் மீது உருவாகியுள்ளதால் தண்ணீரால் பாறை ஓவியங்கள் பாதிக்கப்படவில்லை. குகைகளிலும் பாறை சரிவுகளிலும் தீட்டப்பட்ட பாறை ஓவியங்கள் மனிதனின் பார்வைக்கு தப்பியிருந்தவரை அவை பாதிப்புக்குள்ளவில்லை. முக்கியமான கருத்து பாருங்க. எப்பொழுதும் மனிதன் பாறை ஓவியங்களை கண்டுபிடித்து சுற்றுலா தலங்களாக மாற்றினானோ அன்றிலிருந்து அவை அழிவை நோக்கியுள்ளன என்று அறியும் போது நமக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது. பார்க்க தெரிஞ்சோ தெரியாமலோ விருப்பமோ விருப்பம் இல்லாம சுற்றுலா தலம்னு போறான். அங்க போய் அதை தொட கடைசியில் அது நசுவு ஏற்பட்டு போகிறது. அது சுற்றுலா தலம் ஆக்கும் பொழுது அது அப்படி ஆயிடுச்சு சொல்றாங்க. தட்பவெப்ப சூழ்நிலையால் பாறைகள் பொறிவதால் பாறை ஓவியங்கள் பாதிக்கப்படுகின்றன. உப்புக்கள் ஓவியத்தின் மீது உருவாகும் போது பாதிப்பை உண்டாக்கும். மழைநீர் படிவதால் அப்பகுதியில் பூஞ்சைகள் வளர்ந்து ஓவியங்கள் பாதிக்கப்படுகின்றன. குளவிகள் களிமண்ணை கொண்டு ஓவியங்கள் மீது கூடு கட்டுவதால் பாதிக்கப்படுகின்றன. பெரும் காற்றினால் மண்ணெறியப்படும் போது தண்ணீர் அடிக்கடி ஓவியத்தின் மீது வழிந்தோடுவதால் அப்பகுதியில் உள்ள ஓவியங்கள் தேய்ந்து அழிந்துவிட ஏதுவாகும். தூசுகள், அழுக்குகள், ஒட்டடைகள் மற்றும் கரித்தூள்கள் படிவதால் பாறை ஓவியங்கள் பாதிக்கப்படுகின்றன. பாறை ஓவியங்களை பாதுகாப்பது அறிவியல் சார்ந்த ஒரு நடவடிக்கையாகும். இங்கேதான் நம்முடைய தொழில்நுட்பம். பாறையின் தன்மை, வண்ணத்தின் தன்மை, சுற்றுச்சூழல் போன்றவற்றை அறியாமல் பாறை ஓவியங்களை பாதுகாக்க முடியாது. முதலில் ஓவியங்களை சரியான முறையில் புகைப்படம் எடுத்தல், அளவிடுதல் போன்ற பதிவு பணிகளை செய்ய வேண்டும். சரியான முறையில் பாதிப்புகளை பதிவு செய்ய வேண்டும். வண்ணங்கள் மீது படிந்துள்ள தூசு மற்றும் அழுக்குகளை நீக்குவது முதல் பணியாகும். அதன் பின் நுண்ணுயிரிகளை அகற்றும் பணியை செய்ய வேண்டும். இப்பணி ஆல்கஹால் மற்றும் பலவித கரிம கரைப்பான்களை கொண்டு செய்யலாம். ஓவியங்கள் உரிந்த நிலையிலோ அல்லது வெடித்தோ காணப்படுமாயின் அவற்றை சரியான பசை கொண்டு ஒட்ட வேண்டும். கடைசியாக பாலிவினைல் அசிடேட் என்ற பாராலைடு P72 என்ற பசைகள் கொண்டு மேற்பரப்பு பாதுகாக்கப்படலாம். ஓவியத்துடைய மேற்பரப்பு. சுவர் ஓவியங்களும் அவற்றின் பாதுகாப்பு முறைகளும். சுவர் ஓவியங்கள் எனப்படுவது சுவரின் தாங்கியாக கொண்டு வரைய வண்ணங்களால் தீட்டப்படுவது.
சுவர் ஓவியங்களை அமைப்பின் அடிப்படையில் இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈரச் சுவரோவியம், மற்றது உலர் சுவரோவியம். சுவர் ஓவியமாக இருக்கும் போதே வண்ணம் கொண்டு தீட்டுவது, ஈரமாக இருக்கும் போதே தீட்டுவது ஈரச் சுவரோவியம். காகிதமின் சுவரில் தீட்டப்படும் ஓவியம் உலர் சுவரோவியம். இரண்டு வகை ஓவியங்களின் வண்ணங்கள் ஒரே விதமானவையே. கிபி 2 முதல் 7ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சார்ந்த புத்தமத சுவரோவியங்கள் அஜந்தா குகைகளில் காணப்படுகின்றன. சிறந்த சுவரோவியங்கள் தக்காணத்தில் உள்ள பாதாமி குகைகள், மகாராஷ்டிரத்தில் உள்ள எல்லோரா குகைகள், தமிழ்நாட்டில் உள்ள பனைமலை, திருப்பருத்தி குன்றம், சித்தன்னவாசல், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் சிறந்தவை. எல்லோரா, தஞ்சாவூர், லோபாஷி ஆகிய இடங்களில் உள்ள இருந்து இந்த இந்து சமய தொடர்பான இந்த ஓவியங்கள் எல்லாம். சுவர் ஓவியம் தீட்ட சுவர் சரியான முறையில் அமைக்கப்பட வேண்டும். அதனால்தான் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழியும் நமக்கு தெரியும். சுவரை சரியான முறையில் தயார் செய்ய பல்வேறு முறைகள் கையாளப்படுகின்றன. சுவரை சுண்ணாம்பு காரை கொண்டு பூச வேண்டும். பின்னர் சுண்ணாம்பு, மணல், சர்க்கரை கிழங்கு ஆகியவற்றை தண்ணீருடன் கலந்து உரையில் வைத்து நன்கு குத்த வேண்டும். 3 மாதங்களுக்கு பின்னர் காரை சாந்தை எடுத்து அதனை அம்மிக்கல் போன்ற அரவை எந்திரத்தில் வைத்து தயிர் பசை போன்று சர்க்கரை கழிவுடன் சேர்த்து அரைக்க வேண்டும். தயிர் பசை போன்று. பின்பு கொளுரு என்ற கருவி வைத்து நன்கு மெருதுவாக இருக்கும்படி பூச வேண்டும். மேலும் மெருகு கொண்டு சுண்ணாம்பு தூளுடன் இளநீர் மற்றும் சுடுநீர் சேர்த்து பச்சையாக்கி சுவரின் மீது பூச வேண்டும். சில இடங்களில் மண் சுவர்களில் வைக்கோல், காகிதப்புல் போன்றவற்றை வலுப்படுத்தி மெல்லிய மண் கொண்டு பூசி அதன் மீது சுவரோவியம் தீட்டினார்கள். சுவரோவியங்களில் 4 அடுக்குகள் உள்ளன. அவை தாங்கிய சுவர், சுண்ணாம்பு அல்லது மெல்லிய மண்பூச்சு ஆகிய தரம், வண்ணக்கலவை ஆகியவையாகும். பெரும்பாலான வண்ணங்கள் பூமியிலிருந்து கிடைக்கும் அகரிம பொருளாகிய வண்ணப்பொருளாகும். சுண்ணாம்பு பயன்படுத்துவதால் காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் கலந்து வினைபுரிந்து கட்டியாவதால் ஓவியங்கள் பல இடங்களில் பல 100 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்றன. இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். சுவர் ஓவியங்கள் பாதிப்பு சுற்றுச்சூழல், ஈரம், தூசு, அழுக்கு, மனித கையாளுகை போன்றவற்றால் ஏற்படுபவையாகும். சிதைவுகள் எல்லா அடுக்குகளிலும் அல்லது ஒரு அடுக்கிலும் ஏற்படலாம். சுவரோவியங்களை சரியான முறையில் அவற்றின் தன்மை, சுற்றுச்சூழல், சுவரின் தன்மை, நீர்க்கசிவு, மழை நீர், மனிதனால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவற்றை நன்கு ஆய்வு செய்த பிறகே பாதுகாத்திடல் வேண்டும். சில வேளைகளில் பாதுகாப்பு பணியினை செய்வோராலும் பாதிப்பு ஏற்படும். அதை பாதுகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இவனே அதை சேதிச்சிருவான். ஆக ஓவியங்களை ஆய்வு செய்து பதிவு செய்யப்பட்ட பின்பு புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. அதன் பின்னர் சுவர் ஓவியங்கள் மீது படிந்த தூசுகள், அழுக்கு முதலிய எரிசாராயம், கரைப்பான்கள் போன்றவற்றை கொண்டு அகற்ற வேண்டும். இதனால் படிந்த அழுக்குகள் நீக்கப்படுகின்றன. எப்படி பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். அதெல்லாம் மழைநீர் கசிவினாலும் ஒழுக்கலினாலும் உப்புக்கள் உருவாகி இருந்ததால் அவற்றை காய்த்து வடித்த நீரில் தோய்க்கப்பட்ட மை வெளிச்சுத்தாளை ஒட்டி உப்புக்களை வரைந்து அகற்றலாம். சுண்ணாம்பு கலவையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்குமாயின் அதனை மிக கவனமாக நுண்ணிய கருவி கொண்டு தேய்த்தோ அல்லது அமிலம் கொண்டு கரைத்தோ அப்புறப்படுத்தலாம். எண்ணெய் பசை ஆகியவை இருந்தால் அவற்றை 20 விழுக்காடு அமோனியா அல்லது 10 to 20 வரை விழுக்காடுள்ள அரைத்த என்பியூட்டல் அமீன் கொண்டு கரைத்து அகற்றலாம். மெழுகு ஒட்டியிருக்குமாயின் அதனை ட்ரைக்ளோரோ எத்திலின் என்ற கார்பன் டெட்ரோகுளோரைடு என்ற மருந்தை கொண்டு அகற்றலாம். கரிமடிந்த பகுதியில் முதலில் எதனாலமின் தடவி 15 முதல் 20 நிமிடம் வரை காத்திருந்த பின்னர் தொழுகியில் தேய்ந்த பஞ்சு கொண்டு துடைத்து அகற்றலாம். வார்னிஷ் அகற்ற அசிட்டோன், செல்லோசால், அமைல் அசிட்டேட், டைஅசோட்டின் ஆல்கஹால், ஐசோ பியூட்டல் ஆல்கஹால், என்-பியூட்டல் ஆல்கஹால் போன்ற கரைப்பான்கள் மீது பயனுள்ளவைகளாக காணப்படுகின்றன. வார்னிஷ் படிந்த இடங்களில் மேற்கூறிய கரைப்பானை பூசி காத்திருக்க வேண்டும். பின்னர் வரைந்த வார்னிஷ் பஞ்சின் உதவியால் சுழற்சி முறையில் தேய்த்து வார்னிஷை அகற்றலாம். வார்னிஷ் அகற்றும் போது வண்ணம் கரைவது தெரிய வந்தால் உடனடியாக அந்த பகுதியில் டர்பன்டைன் ஆயில் ஊற்ற வேண்டும். டர்பன்டைன் ஆயில் கரைப்பானின் கரைக்கும் தன்மையை உடனே நிறுத்திவிடும். உடைந்த பகுதிகளில் பிளாஸ்டர் கொண்டு பட்டி வைக்க வேண்டும். பட்டி வைத்து காய்ந்த பின்னர் மெதுவாக தேய்த்து அதன் மீது வண்ணம் தீட்ட வேண்டும். சீரமைக்கப்பட்ட பின்பு சூரிய ஒளி படாது பாதுகாக்க வேண்டும். வண்ணங்கள் மங்குவதை தவிர்க்க சூரிய ஒளி படாமல் பாதுகாக்க வேண்டும். இதுகாரும் கண்டவற்றில்
இருந்து நமக்கு தோன்றியுள்ள கருத்துக்கள் என்னவென்று கேட்டால், ஆவணங்களில் இன்றியமையாதது ஓவியம். பழந்தமிழ் இலக்கியங்களில் ஓவியங்கள் மிகுதியும் பேசப்பட்டுள்ளன. காலந்தோறும் தோன்றிய மன்னர்கள் கோயில்களை கட்டியதோடு அவற்றின் ஓவியங்களும் வரைந்து சித்திரக்கூடங்களாக ஆக்கி வைத்துள்ளனர். ஆவணம் காக்கும் அமைப்புகளாலும் இந்திய தொல்பொருள் துறையினராலும் ஓவியங்கள் காக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் தான் நம்முடைய நூலக ஃபவுண்டேஷனுடைய பணி தொடங்குகிறது. ஆவணம் காக்கும் அமைப்புகள் என்ற வரிசையிலே வருகிறது. ஆவணம் காக்கும் அமைப்புகளாலும் இந்திய தொல்பொருள் துறையினராலும் ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஓவிய ஆய்விற்கு தொடர்புடைய கோயில்களையும் கட்டடங்களையும் சுற்றுலா தலங்களாக்கியதும் தனி மனித அக்கறையின்மையும் காலப்பழமையும் காரணங்களாகும். இந்த கட்டுரைகளை எல்லாம் தெளிவா நீங்க அச்சிட்டு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓரளவு படிச்சு பார்த்தா மனசுல பதியும். இப்படி நான் சொல்லிட்டு போறதுனால பதியாது. ஆகவே அதை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓவிய ஆய்விற்கு தொடர்புடைய கோயில்களையும் கட்டடங்களையும் சுற்றுலா தலங்களாக்கியதும் தனி மனித அக்கறையின்மையும் காலப்பழமையும் காரணமாகும். இன்று பாறை ஓவியங்களும் சுவர் ஓவியங்களும் காக்கப்பட்டு வருகின்றன. எனில் அருங்காட்சியகங்கள், அதாவது மியூசியம்ஸ், ஆவண காப்பகங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி வரும் காப்பாட்சியர், கியூரேட்டர்ஸ் மற்றும் ஊழியர்களின் கடுமையான உழைப்பாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓவியங்களை பாதுகாத்து வைத்தலே அவற்றை ஆவணப்படுத்துதலும் ஆகும். மேலும் இப்பணிகளுக்கு அறிவியல் முறையும் அறிவியல் சாதனங்களும் பெரும் பங்காற்றி வருகின்றன. அதை நாம் கையாள தவறக்கூடாது. ஆகவே நண்பர்களே, ஆவணம் பிறந்தது, அறிவு தெளிந்தது. ஆவணம் காப்போம், அறிவை வளர்ப்போம் என்று கூறி இந்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பேணி பாதுகாத்தல் என்ற தலைப்பில் முனைவர் நாடா வேலுசாமி அவர்கள் மிக விரிவான ஒரு அறிக்கையை இங்கே தந்த நான் நினைக்கிறேன் பயனுள்ள விஷயம் என்றால் அவருடைய வரலாறுல இருந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்கிற தொழில்நுட்பம் வரைக்குமான பல அரிய தகவல்களை அவர் தந்தார். இது தொடர்பாக உங்களுக்கு வினாக்கள் இருக்கிற பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், தந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு கட்டுரை முனைவர் நாடா கணேசன் எழுதிய கட்டுரை. அவர் வர முடியாத சூழலில் அந்த கட்டுரை இங்கு சிவகுமாரன் கௌதமனார் வாசிக்கப்படுகிறது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்கிற அந்த கட்டுரை இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. எனக்கென்றோர் தனிவரம் யான் கேட்கவில்லை, எண்ணினத்தார் வாழ்வொன்றையே கருதவில்லை. உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை ஒருபோதும் நான் மறந்ததில்லை. சினங்கொண்டு திங்களைக்கும் தீயர்தாமும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். தனக்கொருவர் ஒப்பில்லா தாயை இந்த தரணியிலே தருவாய் சாந்தினியே. அவை தலைவர் அவர்களுக்கும் ஆய்வுக் கட்டுரை வழங்க வருகை தந்திருக்கும் அறிவுசார் ஆண்டோர் பெருமக்கட்கும் அவையிலே வீற்றிருக்கும் பண்புசால் பெரியோர்கட்கும் எனது இந்நேர வந்தனங்கள் உண்டாகுங்கள். அழிவாபத்தை எதிர்நோக்கும் ஆவணங்களை எளிமைப்படுத்துவதன் முக்கியத்துவம் என்ற ஆய்வுக்கட்டுரையை வழங்கவிருந்த முனிவர் கணேசன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இங்கே வருகை தராதையை விட்டு அவர்களுடைய அனுமதியுடனும் வேண்டுகோளுக்கும் இணங்க இக்கட்டுரை என்னால் இங்கே வாசிக்கப்படுகிறது. ஆண்டு அறிந்த அறிஞர்கள் மத்தியில் அடியேன் என்னையும் அமர அனுமதித்த அவைக்கு என் முதற்கண் நன்றிகள். அழிவாபத்தை எதிர்நோக்கும் ஆவணங்களை எளிமைப்படுத்துவதன் முக்கியத்துவம். Significance of digitization in protecting endangered documents. அறிமுகம். பண்டைய பதிவுகள் மற்றும் ஆவணங்களின் வாயிலாக இனங்களுடைய சமூக வரலாறு அவற்றிற்கிடையிலான தொடர்புகளை ஆராய்ந்தும் அறிந்தும் கொள்ளலாம். அழிவாபத்தில் உள்ள ஆவணங்களை எளிமைப்படுத்துவதன் மூலம் வரலாற்றறிஞர்கள், மக்கள் வளர்ச்சி நூலறிஞர்கள், சமூகவியலாளர்கள் மற்றும் மொழிஞர்களுக்கு மிகவும் தேவைப்படும் ஆவணங்களுக்கான சிறந்த காப்பகத்தை உருவாக்க முடியும். காகிதங்களில், பனையோலைகளில்,
செப்புத் தகடுகளில் பண்டைய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட மேற்படி ஆவணங்கள் அன்றைய காலகட்ட கிராம வாழ்க்கையின் பல்வேறுபட்ட அம்சங்களை நேரடி கண்ணோட்டத்திற்கு காட்சிப்படுத்துகின்றன. இத்தகைய பெருமதிமிக்க ஆவணங்கள் தமிழ் கிராமங்களில் சிதறி கிடந்தன. அதிலும் குறிப்பாக இவற்றின் பெருமதி அறியாத பரம்பரை ஆதிக்க வம்சங்களின் வாரிசுகளிடமே இவை அதிகம் அடைபட்டு அகப்பட்டு கிடந்தன. முன் வரலாற்றில் எளிமைப்படுத்தப்பட்ட மேற்படி ஆவணங்கள் புதிய மார்க்கத்தையே உண்டு பண்ணக்கூடியன. காரணம் யாதெனில் இக்குறிப்பிடப்பட்ட ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும் ஆய்வுப் பொருட்களான காலனித்துவ வருவாய் பதிவுகள் மற்றும் தீர்வு கணக்கெடுப்புகளின் கிராமத்து குறியீடுகள் இத்தகைய ஆவணங்களை கொன்றாததுடன் அவை மேற்படி ஆய்வுக்கு போதுமான தகவல்களையும் சமூகத்தை கொண்டிருக்கவில்லை. அழிவாபத்தில் உள்ள ஆவணங்களின் ஆவணப்படுத்தும் செயற்திட்டம் EAP 458 பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம், பாண்டிச்சேரி. இந்நிறுவனமானது தமிழ் விவசாய சமூகத்தின் வரலாற்றை காகிதங்களில், பனையோலைகளில், செப்புத்தகடுகளில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை எளிமைப்படுத்துவதனாலும் எங்களுக்கு அறிய வழிசமைக்கின்றது. தென்னிந்தியாவின் ஈரப்பதனான காலநிலை மற்றும் காலாகாலமாக கவனிப்பாரற்று கிடந்த காரணங்களினாலும் எளிமைப்படுத்துவதற்காக இனங்காணப்பட்ட ஆவணங்களை பல மிகச் சொற்ப காலத்தில் அழிந்து போகும் ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தன. இவை தமிழ் கிராமங்களில் கடந்த 3 நூற்றாண்டுகளின் வரலாற்றை தாங்கி நின்றமை அவற்றின் ஆராய்ச்சிக்கான அவசியத்தை கோடிட்டு காட்டுகின்றது. எளிமைப்படுத்தலானது பல்வேறு உத்தியோகபூர்வ பதிவுகளின் வெளிப்படைத்தன்மை, அறிவு பகிர்வு, துரித மீட்டல், கிரிய வினைத்திறன் போன்ற செயல்திறன் மிக்க அம்சங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. மேலும் எளிமைப்படுத்தப்பட்ட பதிவுகளின் பெறுமதியானது அவற்றின் விடய உள்ளடக்கம், எண்ணிமைப்படத்தின் துல்லியம், சேதம் மற்றும் தகவல் இழப்பிற்கு எதிரான பாதுகாப்பு முறைகளில் தங்கியுள்ளது. இந்த ஆய்வுக் கட்டுரையானது EAP 458 செயற்திட்டத்தின் போது அழிவாபத்தில் உள்ள ஆவணங்களை எளிமைப்படுத்துவதற்கான முறைமைகள் தொடர்பாக ஆராய்கின்றது. இவ்வாய்வுக் கட்டுரையானது அடையாளப்படுத்தல், சேகரித்தல், வகைப்படுத்தல், ஒழுங்கமைத்தல், எண்ணிமைப்படுத்தல் மற்றும் பராமரித்தல் உள்ளடங்கிய எண்ணிமைப்படுத்தலுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் படிமுறைகளை, அதன்போது எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வரையறை செய்து அலசுகின்றது. ஆவணம் வைத்திருப்பவரை அடையாளம் காணுதல். இப்படிமுறையானது எளிமைப்படுத்தலுக்காக அழிவாபத்துள்ள ஆவணங்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக ஒரு குழு தீவிரமான கள ஆராய்ச்சி பணியை பாரம்பரிய பிரதேசங்கள் உள்ள சிறிய கிராமங்களில் அழிவாபத்தில் உள்ள ஆவணங்களை சேகரிப்பதன் மூலம் தொடங்கியது. சில கிராமத்தவர்கள் தங்கள் மூதாதையரிடமிருந்து தாம் பெற்ற அத்தகைய ஆவணங்களை பார்வைக்கு தந்தனர். இவர்களிடமிருந்து இவ்வாறான ஆவணங்களை வைத்திருக்கும் ஏனைய ஆவண உரிமையாளர்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டன. இவ்வாறாக மொத்தம் 80 ஆவண உரிமையாளர்கள் இனங்காணப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்வதற்கான விவரங்கள் பெறப்பட்டன. ஆவணங்கள் சேகரித்தல். இவ்விரண்டாம் படிமுறையில் இனங்காணப்பட்ட ஆவண உரிமையாளர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இத்திட்டத்தின் நோக்கம் தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இவ்வாவணங்களின் இருப்பு குறித்து அவர்களிடம் வினவப்பட்டது. இதன்போது சிலர் தம்மிடம் அவ்வாறான ஆவணங்கள் இல்லை என மறுதளித்தனர். இன்னும் சிலர் தற்போது மேற்கொடுத்த ஆவணங்கள் தம்மிடம் இல்லை எனவும் தெளிவுபடுத்தினர். இறுதியில் 40 கிராமத்தவர்கள் மேற்படி ஆவணங்கள் தம்முடன் இருப்பதை உறுதிப்படுத்தியதுடன் அவற்றை பார்வையிட தங்கள் இல்லங்களுக்கு வருவதற்கும் அனுமதி தந்தனர். இவரிடமிருந்து எளிமைப்படுத்துவதற்காக அண்ணளவாக 10,000 ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டன. இவ்வாவணங்கள் சேகரிக்கப்பட முன்னர் அதன் உரிமையாளர்களிடம் இவை ஆராய்ச்சி பணிகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டது. ஆவணங்களை வகைப்படுத்தலும் ஒழுங்கமைத்தலும். இப்படிமுறையானது ஆவணங்களின் நோக்கத்தையும் உள்ளடக்கத்தையும் அறிய பெரிதும் உதவுகின்றது. முதலாவதாக சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை காகித ஆவணம், பனையோலை கையெழுத்து பிரதி ஆவணம், செப்புத்தகடு ஆவணம் என அவை ஆக்கப்பட்ட பதார்த்தங்களை துணை கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது. பின்னர் அவை கூர்ந்து கவனிக்கப்பட்டு அவற்றுள் சேதப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. துப்புரவாக்கல், மிருதுவான ஆவணங்களை ஒளிபுகும் ஒட்டும் நாடாவினால் ஒட்டல் போன்ற மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. பனையோலை ஆவணங்கள் சுருண்டு காணப்பட்ட நிலையில் அவை விரிக்கப்பட்டு அவற்றின் துல்லியத்தன்மை ஆராயப்பட்டது. செப்புத்தகட்டு ஆவணங்களின் எழுத்துக்களின் தெளிவுத்தன்மையும் பார்வைப்பொருளாகும் தன்மையும் அதிகரிப்பதற்காக அவற்றின் மீது அரிசிமா மற்றும் ஊதியிடப்பட்டு அவற்றின் துல்லியத்தன்மை சோதிக்கப்பட்டது. இவை 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இருந்து 20ஆம் நூற்றாண்டின் மத்திய கால பகுதியைச் சேர்ந்தவை. இவை ஆட்சி அதிகார மாற்றம் மற்றும் அதன் தொடர்ச்சி, காணியாட்சி முறை,
வருவாய் வசூலிப்பு, சொந்த முறைகள், சாதிய தொடர்புகள், அதிகார அமைப்பு முறை, மரபுவழி விளக்கப்படங்கள், காணி மாற்றங்கள், சமய சம்பந்தமான வரி வசூலிப்பு, நாட்டுப்புற கதைகள், கடன் கொடுக்கல் வாங்கல்கள், மரியாதை போராட்டங்கள், கோவில் பதிவுகள், திருமண அறிவித்தல்கள் போன்றவற்றை தன்னகத்தை கொண்டிருந்தன. எண்ணிமைப்படுத்தல் பௌதிக மற்றும் தொடர்முறை உருப்படிகளான காகித பதிவுகள், நிலைப்படம் சார்ந்த பதிவுகளை இலத்திரனியல் முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தவும் அணுகவும் பதிவு செய்யவும் மேற்கொள்ளப்படும் படிமுறைகள் எண்ணிமைப்படுத்தல் எனப்படும். இவ்வாறு எண்ணிமைப்படுத்தலின் மூலம் கணனி வலையமைப்பில் இவ்வாவணங்களை வாசிக்கவும் சீர்படுத்தவும் சுருக்கவும் பதிவிறக்கவும் செய்யவும் இயலுமாக உள்ளமை இதன் வெற்றியாகும். இவ்வாவணங்களின் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் முழுமையானதாகவும் அடையத்தக்கதாகவும் இயலுமானவரை இருத்தல் வேண்டும். தொழில்நுட்ப தகமை தேவைகள் சர்வதேச அமைப்புகளில் குறிப்பிடப்படும் ஆக குறைந்த தொழில்நுட்ப பாணித்துவமாவது எண்ணிப்படுத்தப்படும் போது கைக்கொள்ளப்பட வேண்டும். ஆவண காப்பகங்களில் காலாகாலத்திற்கும் வைத்து பேணப்படக்கூடிய ஆவணங்களின் இலத்திரனியல் படமானது அதிஉயர் தரத்தை கொண்டதாக அமைய வேண்டும். அதேவேளை அறிவு பகிர்வுக்காகவும் இணையதள பயன்பாட்டிற்காகவும் குறுகிய கால நோக்கில் இலத்திரனியல் படுத்தப்படும் ஆவணங்கள் தரமானது சாதாரணமாக இருந்தால் போதுமானது. ஏனெனில் அவ்வாவணங்களின் தரம் சாதாரணமாக இருக்கும் போதும் அவற்றை பதிவு செய்வதற்கும் மீட்டி பார்வையிடுவதற்கும் தேவைப்படும் களஞ்சிய அளவு குறைவாக இருப்பதும் மட்டுமன்றி இத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேகத்தையும் வினைத்திறனையும் அது அதிகரிக்கும். தேவைப்படும் உபகரணங்கள் மற்றும் வளங்கள் வளங்களுக்கான தேவைகள் ஆவணங்களின் தன்மையிலும் எதிர்பார்க்கப்படும் அவற்றின் தரத்திற்கேற்பவும் வேறுபடும். அவற்றுள் நிலப்படக்கருவி தாங்கி, ஒளியமைப்பு கருவிகள், மடிக்கணனி மற்றும் தேவையான மென்பொருட்கள், புறவெண்டட்டு, இடைவிடா மின்சார வழங்கி, சுத்தப்படுத்தும் உபகரணங்கள் போன்றவை எளிமைப்படுத்தலில் பாரிய பங்காற்றுகின்றன. களத்தில் நின்று எளிமைப்படுத்தும் கடமை புரிதல் EAP 458 திட்டமானது அதன் பணியாளர்களை ஆவணங்கள் உள்ள இடங்களிலேயே தங்கி எளிமைப்படுத்த அறிவுறுத்துகின்றது. இதன் நன்மையாதலில் இவ்வாறு களத்தில் நின்று கடமையாற்றும் போதும் உயர் இரகசியத்தன்மை வாய்ந்த உயர் பாதுகாப்பிற்குரிய ஆவணங்கள் மூன்றாம் நபர்களை சென்று சேர்வது பெரிதும் உருவாக்கப்படுவதுடன் ஆவணங்களை இடமாற்றம் செய்யப்படும் போது ஏற்படும் சேதமும் தவிர்க்கப்படுகின்றது. அதேவேளை திட்ட முகாமைத்துவம், தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனைகளை களப்பணியாளர்களால் களத்தில் நின்றபடி சிறப்பாக நிறைவேற்ற இயலாதது இதன் குறைபாடாகும். மேலும் ஆவண உரிமையாளர்களின் அதீத தலையீடும் எளிமைப்படுத்தலை தாமதமாக்க வல்லது. பௌதிக கோப்புகளை எளிமைப்படுத்தலுக்காக தயார்படுத்தல் ஆவணங்களை ஒன்றாக சேர்த்து வைக்க பயன்படும் கோப்பு கிளிப்புகள், வளையங்கள் போன்றவற்றை நீக்கி அவற்றை துருப்பிடிக்காத கிளிப்புகளால் எளிமைப்படுத்தப்பட்ட பின் இணைக்கலாம். பரிசீலனை, மதிப்பாய்வு மற்றும் புதுப்பித்தல் மிகையான செயல்திறனற்ற ஆவணங்கள் இங்கே மீள்பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. தகவல் களஞ்சிய முறையின் துல்லியத்தன்மை மற்றும் நீட்டல் வேகம் என்பன வாய்ப்பு பார்க்கப்பட்டு இவ்வாறு எளிமைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் திருவட்டுகளிலும் வண்டன்களிலும் சேமிக்கப்படுகின்றது. அசல் ஆவணங்கள் துப்புரவாக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு கோப்பாக்கம் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரிடம் மீள ஒப்படைக்கப்படுகின்றது. முடிவுரை பல்வேறுபட்ட பயனீட்டாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான காத்திரமான ஆவண தகவல்களை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்வாவணங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் தமது வரலாற்றையும் அதன் பண்பாட்டு கூறுகளையும் அறிய வாய்ப்பேற்பட்டுள்ளது. மேலும் இணைய வசதி மூலம் தொலைதூர கிராமங்களையும் சேர்ந்த மக்களுக்கு இவ்வாவணங்கள் பெற்றுக்கொள்வதில் உள்ள வசதி இத்திட்டத்தின் வெற்றியாகும். நன்றி நவிலல். இவ்வாய்வுக் கட்டுரையின் ஆய்வாளர் EAP 458 செயற்திட்டத்தின் பிரதான இணைப்பாளர் கலாநிதி சோ ஹெட்லி அவர்கள் எனதும் துணை இணைப்பாளர் திரு பொன்னரசு சுப்பிரமணியம் அவர்களினதும் வழிகாட்டுதலுக்கும் இவ்வாய்வுக் கட்டுரை உருவாக காரணமான அவர்களின் உந்துதலுக்கும் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். மேலும் இவ்வாய்வுக் கட்டுரைக்கு அரங்கம் தந்த நூலக நிறுவனத்தினருக்கும் தன் நன்றி அறிதல்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்வடைகின்றார். இறுதியாக காலமெனும் மாடியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாதாதி நூலகத்தின் பணி வரும் தலைமுறைக்காக உழைக்கும் இந்த அணி என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌதம் அவர்களே. உண்மையில் இந்த ஆய்வு கட்டுரைகள் இங்கு பாதிக்கப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் இந்த மாநாட்டு வேண்டுகோளை ஏற்று அவர்கள் மாநாட்டு பணிகளை கௌரவப்படுத்தி அங்கிருந்து ஆய்வு கட்டுரைகளை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அப்படியாக பொறுப்படுத்திக் கொண்ட ஆய்வாளர்களுடைய கட்டுரைகளை இங்கே வாதிப்பது அவர்களை கௌரவப்படுத்துவதாக முடியும். ஆகவேதான் இந்த கட்டுரைகள் இங்கே பாதிக்கப்படுகின்றன. அடுத்ததாக மனித சமூக வரலாற்று ஆவணங்களை பாதுகாத்தலில் புகைப்படக்கலையின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே
பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த பீனர் சந்திரன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த மாநாட்டில் பேச வாய்ப்பளித்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் இந்த மாநாட்டில் பங்கேற்க எனக்கு பொருளை அளித்த பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்திற்கும் எங்களது ஆய்வு திட்டம் EIP 458 அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்திரன், பாண்டிச்சேரி பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய ப்ராஜெக்ட் நம்பர் EIP 458 என்டேஞ்சர் ஆர்கிவ் ப்ரோக்ராம் என்ற ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். 458 என்பது என்னோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த நம்பர். 458வது இடத்துல நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் என்னுடைய டீம் மெம்பர்ஸ். இவங்க தான் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டுருக்கோம். ஜோ எட்லி அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. மிஸ்டர் பொன்னரசு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. டாக்டர் கணேசன், முத்துக்குமார், நான் சந்திரன், இவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிருஷ்ணசாமி. இவங்க எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது கண்டறிஞ்சு எங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் எங்கே டாக்குமெண்ட் ஓல்டர் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க வீட்டிலே உட்காந்து டிஜிட்டைஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட தலைப்பு வந்து தமிழ் சமூக வரலாற்று ஆவணங்களை இலக்கமாக்கல் புகைப்படக்கலையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். உலகத்தில் அனைத்து உயிரினமும் ஏதோ ஒரு வகையில் தான் வாழ்ந்ததற்கான தடைகளை விட்டு சென்றிருக்கிறேன். அவ்வகையில் 6 அறிவுப்படுத்த மனித இனமும் தான் வாழ்ந்ததற்கான தடைகள் விட்டு சென்றிருக்கிறான். அத்தடைகள் கல்வெட்டு, சிற்பம், கட்டடம், ஓவியம், செப்புப்பட்டயம், கலைப்பொருட்கள், ஓலைச்சுவடிகள், எழுதப்பட்ட தாள், இவையெல்லாம் நாம் ஆவணப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏன் ஆவணப்படுத்த வேண்டும்? நம் முன்னோர் விட்டு சென்ற தமிழ் சார்ந்த கலப்பொக்கிஷங்கள் அழியக்கூட நிலையில் உள்ளது. இவ்வாறான ஆவணங்களை முறைப்படி இலக்கமாக்குவதால் தமிழ் சார்ந்த பாரம்பரிய கலைகளை நம் வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்க பயனுள்ளதாக உள்ளது. இவ்வாறான தடயங்களை சேகரித்து அவற்றை இலக்கமாக்குவதால் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் மாணவர் அறிவு வளர்ச்சிக்கும் மற்றும் நம் முன்னோர் வாழ்ந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள பெரும் பங்காக உதவுகிறது. உலகத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்கள் இருந்தாலும் தமிழ் சார்ந்த ஆவணங்கள் அதிகமாகவும் சமூக வரலாற்றுக்கு பயனுள்ளதாகவும் உள்ளது. இதனால் நமது பாரம்பரிய கலைகளையும் பாரம்பரிய மருத்துவ முறைகள், பாடல்கள், சடங்கு முறைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. நம் முந்தைய தலைமுறையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை விட நாம் இயந்திரங்கள் தான் ஏராளம். நமது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகள் ஒவ்வொன்றும் ஆராயப்பட்டு மிக கவனமாக இலக்கமாக்கல் செய்ய வேண்டும். கால சூழலால் கற்களை கரைந்து வரும் நிலையில் இத்தடைகள் மற்றும் எத்தனை நூற்றாண்டுக்கு என நினைக்க வாய்ப்புண்டு. ஆகையால் தமிழ் வரலாற்று ஆவணங்களை விரைவில் இலக்கமாக்கி தமிழ் வரலாற்றை பேணிக்காமல் இலக்கமாக்கலின் பயன். ஒரு ஆவணத்தை புகைப்படம் மூலம் டிஜிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அது எதனால் எந்த மாதிரி பயன்படுதுன்னா அது தனிச்சிருப்புகளை துல்லியமாக காண முடியும். ஜூம் பண்ணி பாதுகாக்க முடியும். இயற்கை சீட்டிலிருந்து பாதுகாக்க முடியும். எளிதாக மெயில் மூலிமா உங்களுக்கு எந்த நாட்டினாலும் அனுப்ப முடியும். வைப்பதற்கான சேமித்து வைக்கிற இட வசதியும் குறைவாக இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்க, இந்த ஆடியோ ரெக்கார்டர் ஒரு கொஞ்சம் விஷயம் மட்டும்தான் அதில் 10 நிமிஷத்தான விஷயத்தை மட்டும்தான் அதில் கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி சேர்த்து வைக்க முடியுது. இந்த ஜிப்பு மெமரி கார்டு இதில் பார்த்தீங்கன்னா பல மணி நேரத்துக்கான ரெக்கார்டரை நம்ம பதிஞ்சு வைக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடி கட்டுகள் இருக்குது. அதை வைக்க சுமார் இவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுது. அதை நம்ம டிஜிட்டைஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இந்த சீட்டையும் இந்த ஆர்ட் சீட்டையும் நம்ம பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும். ஏன் புகைப்பட கருவி மூலிமா நம்ம பண்ணணும்? நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஏன் புகைப்படம் மூலியமாக பண்ணணும்? விரைவாக எடுக்கலாம். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 50 படம் எடுக்கலாம். ஈஸியாக பண்ணலாம். அது அந்த படத்தை வந்து ஜேபெக் ஃபைல் எந்த ஃபார்மெட்டாக எடுத்துக்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு செல்ல முடியும். யாருக்காக நம்ம சொல்லித்தராங்களும் அதை ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்க முடியும். மற்ற மிஷின்ஸாக பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப நமக்கு ரீசனபுளாக இருக்கும். அதுக்காக இந்த கேமராவை செலக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம். இந்த முறையில் தான் நாங்கள் வந்து டிஜிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கேமரா D90. அந்த கேமரா கொஞ்சம் மற்ற மிஷின்ஸோட கொஞ்சம் ரீசனபுளாக இருந்துச்சு. அந்த கேமரா நாங்கள் வாங்கியிருக்கோம். கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் மேற்பகுதியில் பொறுத்திருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் இந்த 2 பக்கம் இருக்கும். கேமராவில் வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரு ஒயர் வருது.
அதுக்கான ஆவணங்களை பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் ப்ளூஷீட் கீழே அந்த ஆவணங்கள் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். இது சரியாக இருக்கா, நம்ம ஒவ்வொரு டைமும் கேமரா மேலே ஏறிலாம் பார்க்க முடியாது. இது சரியாக இருக்கா இல்லையான்னு கேமரா கண்ட்ரோல் ப்ரோ என்ற சாஃப்ட்வேர் மூலிமா லேப்டாப்லேயே வந்து நம்ம எந்த ஆவணம் எப்படி இருக்குன்னு லேப்டாப்லேயே சரி பண்ணி பார்க்க முடியும். லேப்டாப்பில் பார்த்துட்டு கேமரா சரியாக இருக்குது, நம்ம ஆவணம் சரியாக நேராக வச்சுருக்குமா அப்படின்ட்டு கேமராவில் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. கேமராவில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து கேமரா ஏறி நம்ம செட் பண்ண தேவையில்ல. கேமரா கண்ட்ரோல் ப்ரோ மூலமா லேப்டாப்லேயே நம்ம கண்ட்ரோல் ப்ரோ செட் பண்ணிக்கலாம். லைவ் அண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி கேமரா எந்த அளவுக்கு இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஃபார்ம்லேட் இருக்கு பாருங்க, அதை பார்க்க முடியும். தவறாக இருந்துச்சுன்னா கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இந்த கேமராவில் எல்லா ஆப்ஷனும் இந்த கேமரா கண்ட்ரோல் ப்ரோட சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த எக்ஸ்போசர் ஒன்றுன்ற ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்போசர் மோட் இருக்குது, ஷட்டர் ஸ்பீட் இருக்குது, அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து லைட்டிங் தகுந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு லைட்டிங் தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்போசர் ஒன்று தான் இது. இது எக்ஸ்போசர் 2, ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது, மீட்டரிங் இருக்குது, ஃப்ளாஷ் சென்சர் இருக்குது, ஐஎஸ்ஓ சென்சர் இருக்குது. இது எல்லாமே கலர் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, கலர் டெம்பரேச்சர் இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட் செட் பண்ணிக்க உதவுது. ஸ்டோரேஜ் நிறைய ஃபார்மேட் இருக்குது. சேவ் பண்ணுறதுக்கு ஜேபேக் இருக்குது, ரா இருக்குது, டிஃப் இருக்குது, நிறைய ஃபார்மேட் இருக்குது. எங்கள் EEP45 பிரிட்டிஷ் லைப்ரரி எங்கள்கிட்ட ரா ஃபைல் தான் கேட்டிருக்காங்க. ரா ஃபைல் டிஃப் ஃபைலாக கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ரா ஃபைல் 12 பிட்டில் எடுக்கிறோம். ஏன் ரா ஃபைல் எடுக்கணும்னா ரா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி குவாலிட்டி. அந்த ஒரு ஃபார்மேட் நம்ம எடுத்துட்டா எந்த ஒரு ஃபார்மேட்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக ஜேபேக்கா டிஃபாவோ எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக எக்ஸ்ட்ரானிக் குவாலிட்டியான ரா ஃபைலில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து மெஷினிக்கல்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இதில் ரிலீஸ் மோடு, பிரேக்கிங், ஏஎஃப் மோடு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பயன்படுத்திக்க முடியும். இமேஜ் ப்ராசஸிங், எஸ்ஆர், கலர் பேலன்ஸ், பிக்சர் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. முடித்த எல்லா ஆவணத்தையும் நம்ம கேமரா கண்ட்ரோல் ப்ரோ மூலிமா புகைப்பட வழியாக டிஜிட்டல் பண்ணதுக்கப்புறம் விவிஎன்எக்ஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் இந்த ரா ஃபைல் நம்ம தெரியவா. நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, லைட் ரூம் இருக்குது, விவிஎன்எக்ஸ். நாங்கள் விவிஎன்எக்ஸ் நிற்காமன்றதுனால விவிஎன்எக்ஸ் என்ற சாஃப்ட்வேர் மூலிமா பார்க்குறோம். அந்த முறையில் தான் வரும். இந்த மாதிரி முறையில் தான் அந்த விவிஎன்எக்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு தெரியும். சரியாக இருக்குதா, நம்ம எடுத்த படம் சரியாக இருக்குதா பார்த்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நாங்கள் எதுக்கு ஸ்கேல் வைக்கிறோன்னா அதோடைய ஆவணத்தோடைய லென்த்து தெரியணுன்றதுக்காக, அது அளவு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்கேல் வச்சு எடுத்துக்கிறோம். அதேமாரி கன்வெர்ட் பண்ணுறோம். நாங்கள் எடுத்த ரா ஃபைலை இந்த இருக்கு பாருங்க, மேலே ஜேபேக் அந்த இது இருக்குது, டிஃப் ஃபார்மேட் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா EEP45 வந்து டிஃப் ஃபைல் மூலமாக கேட்குறாங்க. அதனால் வந்து கன்வெர்ட் பண்ணுற முறை இந்த மெத்தடை தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒழுங்குபடுத்துது இந்த மாதிரி கன்வெர்ட் பாருங்க லெஃப்ட் சைடில். அவர் வந்து பிஃபோர் இந்த முறையில் தான் எங்கிட்ட ஆவணமே கொடுத்தாங்க. இவங்க வந்து மதுரை ஜெமீன், மதுரை ஜெமீனர் இருக்காரு. இவர் கொடுத்த ஆவணங்கள் வந்து எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில் கொடுத்தாரு. அதை நாங்கள் ஆஃப்டர் டிஜிட்டல்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்க நம்ம கொடுக்குறதால அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பண்டல் கிட்ட வருது. இதை ஒழுங்கு பண்ணி சரி பண்ணி டிஜிட்டல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த முறையில் கட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம். உலகில் பல வரலாற்று ஆவணங்கள் இருந்தாலும் தமிழ் சார்ந்த ஆவணங்கள் தான் மனித வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக உள்ளது. எனவே மிக விரைவில் இலங்கையில் உள்ள தமிழ் வரலாற்று ஆவணங்களை புகைப்பட கருவி வழியாக இலக்கமாக்கி தமிழ் வளர்ச்சியை பேணி காப்போம். வரலாற்று தமிழ் ஆவணங்களை இலக்கமாக்கி டிஜிட்டல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமரா T90. அந்த கேமரா கொஞ்சம் மற்ற மிஷின்ஸோட கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. அந்த கேமரா நாங்கள் வாங்கியிருக்கோம். கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் மேற்பகுதியில் பொறுத்திருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் இந்த 2 பக்கம் இருக்கும். கேமராவில் வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரு ஒயர் வருது. அதுக்கான ஆவணங்களை பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் ப்ளூஷீட் கீழே அந்த ஆவணங்கள் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். இது சரியாக இருக்கா, நம்ம ஒவ்வொரு டைமும் கேமரா மேலே ஏறிலாம் பார்க்க முடியாது. இது சரியாக இருக்கா இல்லையான்னு கேமரா கண்ட்ரோல் ப்ரோ என்ற சாஃப்ட்வேர் மூலிமா லேப்டாப்லேயே வந்து நம்ம எந்த ஆவணம் எப்படி இருக்குன்னு லேப்டாப்லேயே சரி பண்ணி பார்க்க முடியும். லேப்டாப்பில் பார்த்துட்டு கேமரா சரியாக இருக்குது, நம்ம ஆவணம் சரியாக நேராக வச்சுருக்குமா அப்படின்ட்டு கேமராவில் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. கேமராவில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து கேமரா ஏறி நம்ம செட் பண்ண தேவையில்ல. கேமரா கண்ட்ரோல் ப்ரோ மூலமா லேப்டாப்லேயே நம்ம கண்ட்ரோல் ப்ரோ செட் பண்ணிக்கலாம். லைவ் அண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி கேமரா எந்த அளவுக்கு இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஃபார்ம்லேட் இருக்கு பாருங்க, அதை பார்க்க முடியும். தவறாக இருந்துச்சுன்னா கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும்.
இந்த கேமராவில் எல்லா ஆப்ஷனும் இந்த கேமரா கண்ட்ரோல் ப்ரோவில் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த எக்ஸ்போசர் ஒன்றுன்ற ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்போசர் மோடு இருக்குது, ஷட்டர் ஸ்பீட் இருக்குது, அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து லைட்டிங் தகுந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு லைட்டிங் தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்போசர் ஒன்று தான் இது. இது எக்ஸ்போசர் 2, ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குது, மீட்டரிங் இருக்குது, ஃப்ளாஷ் சென்சர் இருக்குது, ஐஎஸ்ஓ சென்சர் இருக்குது. இது எல்லாமே கலர் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, கலர் டெம்பரேச்சர் இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட் செட் பண்ணிக்க உதவுது. ஸ்டோரேஜ் நிறைய ஃபார்மேட் இருக்குது. சேவ் பண்ணுறதுக்கு JPEG இருக்குது, RAW இருக்குது, TIFF இருக்குது, நிறைய ஃபார்மேட் இருக்குது. எங்கள் EEP45 பிரிட்டிஷ் லைப்ரரி எங்கள்கிட்ட RAW ஃபைல் தான் கேட்டிருக்காங்க. RAW ஃபைல் TIFF ஃபைலாக கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து RAW ஃபைல் 12 பிட்டில் எடுக்கிறோம். ஏன் RAW ஃபைல் எடுக்கணும்னா RAW ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி குவாலிட்டி. அந்த ஒரு ஃபார்மேட் நம்ம எடுத்துட்டா எந்த ஒரு ஃபார்மேட்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக JPEG TIFF-ஆவோ எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக எக்ஸ்ட்ரார்டினரி குவாலிட்டியான RAW ஃபைலில் நாங்கள் கட்டுது இருக்கும். இது வந்து மெஷினிக்கல்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இதில் ரிலீஸ் மோடு, பிரேக்கிங், AFM மோடு இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பயன்படுத்திக்க முடியும். இமேஜ் ப்ராசஸிங், SR கலர் பேலன்ஸ், பிக்சர் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. முடித்த எல்லா ஆவணத்தையும் நம்ம கேமரா கண்ட்ரோல் ப்ரோ மூலிமா புகைப்பட வழியாக டிஜிட்டல் பண்ணதுக்கப்புறம் VNX என்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் இந்த RAW ஃபைல் நம்ம தெரியவா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. லைட் ரூம் இருக்குது, VNX. நாங்கள் VNX நிற்காமன்றதுனால VNX என்ற சாஃப்ட்வேர் மூலிமா பார்க்குறோம். அந்த முறையில் தான் வரும். இந்த மாதிரி முறையில் தான் அந்த VNX சாஃப்ட்வேர்னு நமக்கு தெரியும். சரியாக இருக்குதா, நம்ம எடுத்த படம் சரியாக இருக்குதா பார்த்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நாங்கள் எதுக்கு ஸ்கேல் வைக்கணும்னா அதோடைய ஆவணத்தோடைய லென்த்து தெரியணுன்றதுக்காக, அது அளவு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்கேல் வச்சு எடுத்துக்கிறது. அதேமாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். நாங்கள் எடுத்த RAW ஃபைலை இந்த இருக்கு மேலே JPEG அந்த இது இருக்குது. TIFF ஃபார்மேட் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா EEP45 வந்து TIFF ஃபைல் மூலமாக கேட்குறாங்க. அதனால் அது வந்து கன்வெர்ட் பண்ணுற முறை இந்த மெத்தடில் தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஒழுங்குபடுத்துது இந்த மாதிரி உட்காந்து பாருங்க லெஃப்ட் சைடில் அவர் வந்து பிஃபோர் இந்த முறையில் தான் எங்கிட்ட ஆவணமே கொடுத்தாங்க. இவங்க வந்து மதுரை ஜமீன் இருக்காரு. இவர் கொடுத்த ஆவணங்கள் வந்து எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில் கொடுத்தாரு. அதை நாங்கள் ஆஃப்டர் டிஜிட்டல்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்க நம்ம கொடுக்குறதால அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பண்டல் கிட்ட வருது. இதை ஒழுங்கு பண்ணி சரி பண்ணி டிஜிட்டல் பண்ணதுக்கப்புறம் இந்த முறையில் கட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம். உலகில் பல வரலாற்று ஆவணங்கள் இருந்தாலும் தமிழ் சார்ந்த ஆவணங்கள் தான் மனித வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக உள்ளது. எனவே மிக விரைவில் இலங்கையில் உள்ள தமிழ் வரலாற்று ஆவணங்களை புகைப்பட கருவி வழியாக இலக்கமாக்கி தமிழ் வளர்ச்சியை பேணி காப்போம். வரலாற்று தமிழ் ஆவணங்களை இலக்கமாக்கி நம் தமிழ் பெருமையை உலகுக்கு உணர்த்துவோம். இலங்கையில் உள்ள தமிழ் வரலாற்றுகளை இலக்கமாக்கல் செய்ய தேவையான பயிற்சி அளிக்க EAP குழு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம். புகைப்பட கருவி வழியாக இலங்கை தமிழ் வரலாற்று ஆவணங்களை, பண்பாட்டு சின்னங்களை இலக்கமாக்கவும் முற்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு சந்திரன் அவர்களே. உண்மையிலே நான் புகைப்படக்கலை மனித புகைப்படக்கலையின் பங்களிப்பு என்று நான் நினைத்துக்கொண்டு நான் ஒரு விதமாக நினைத்திருந்தேன். ஆனால் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் இவ்வாறான நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறது. அந்த நிறுவனத்தின் பிரதியாக வந்த உங்கள் குமார் அவர்கள், நண்பர் சந்திரன் அவர்கள், அதாவது பழைய ஆவணங்களை எவ்வாறு புகைப்படக்கலையின் ஊடாக அதை ஆவணப்படுத்துவது என்கிற ஒரு மிகவும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தை முன்வைத்த நன்றி. அடுத்ததாக பண்டைய கால ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் பாதுகாத்தலும் பராமரித்தலும் என்ற தலைப்பிலான டி. முத்துக்குமாரோட கட்டுரையை இப்பொழுது நன்று வாசிப்போம். இந்திய தாள்களுக்கு தலைவணங்கி அவைத்தலைவருக்கும் ஆண்டோர்களுக்கும் மற்றும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் இவ்வாய்வுக்கட்டுரையை சமர்ப்பிக்க இருந்த திரு வி. முத்துக்குமார் அவர்கள் வருகை தராத காரணத்தினால் அவரது அனுமதியுடன் இவ்வாய்வுக்கட்டுரையை சிவானந்தராஜா ஆதரேன் ஆகிய நான் இவ்வரங்கிற்கு சமர்ப்பிக்கிறேன்.
இதன் துணிப்பொருள் பண்டைய கால ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் பாதுகாத்தலும் பராமரித்தலும், பண்டைய கால மக்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டு கூறுகளையும் பாரம்பரிய கலை வளர்ச்சியையும் ஆன்மீக மற்றும் விஞ்ஞான வளர்ச்சியையும் சமுதாய சூழல்களையும் பற்றி தெரிவிக்கக்கூடிய அறிவுப்பட்டங்களாக பழங்கால ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் திகழ்கின்றன. பழங்காலத்தில் அரண்மனைகள், கோவில்கள், சமய மடங்கள், கல்வியாளர்களின் இல்லங்கள், முற்கால அரசு அதிகாரிகளின் இல்லங்கள் முதலிய இடங்களில் காணப்பட்ட பண்டைய ஆவணங்கள் இன்று பாதுகாப்பு கருதி நூலகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் போன்ற இடங்களில் பேணப்பட்டு வருவதை காண முடிகின்றது. இத்தகைய இடங்களில் காணப்படும் பண்டைய ஆவணங்களை இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமுறையினரும் பயன்படுத்தும் வகையில் அவற்றை முறையாக பேணி பாதுகாப்பது என்பது நாம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும். முதலாவதாக ஓலை ஆவணங்கள் தயாரிக்கும் முறைகள். அதில் ஓலைகளின் வகைகள். இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஓலை ஆவணங்கள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கலாம். அவை நாட்டுப்பனை, சிறிதாளப்பனை, விரிபனை என்பனவாகும். முதலில் நாட்டுப்பனை. இவை தென்னிந்தியா மற்றும் இலங்கை பகுதிகளில் பரவலாக கிடைக்கக்கூடிய பனை வகையாகும். இவை பெரும்பாலும் 30 முதல் 50 அடி வரை நன்கு வளரக்கூடியதாகும். இதன் மட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஓலைகள் அதிக அளவாக 3 அடி நீளம் கொண்டதாகவும் 1 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டதாகவும் காணப்படுகின்றன. தென்னிந்தியா மற்றும் இலங்கை பகுதிகளில் கிடைக்கும் ஓலை ஆவணங்கள் பெரும்பாலும் நாட்டுப்பனை ஓலையிலேயே தயாரிக்கப்படுகின்றன. சிறிதாளப்பனை. இவை பெரும்பாலும் இந்தியாவின் வடபகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இப்பனை வகைகள் பெரும்பாலும் 50 முதல் 60 அடி வரை நன்கு வளரக்கூடியவை. அதன் மட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஓலைகள் அதிக அளவாக 4 லிருந்து 4.5 அடி வரை நீளம் கொண்டதாகவும் 1 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டதாகவும் காணப்படுகின்றன. இந்தியாவின் மத்திய பகுதியில் கிடைக்கின்ற ஓலை ஆவணங்கள் பெரும்பாலும் சிறிதாளப்பனை ஓலையிலேயே எழுதப்பட்டுள்ளன. அடுத்ததாக விரிபனை. இவை பெரும்பாலும் தென்னிந்தியாவின் பரவலான இடங்களில் காணப்படுகின்றன. இப்பனைவைகள் பெரும்பாலும் 60 முதல் 70 அடி வரை நன்கு வளரக்கூடியவை. அதன் மட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஓலைகள் அதிக அளவாக 5 லிருந்து 6 அடி நீளம் கொண்டதாகவும் 0.5 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டதாகவும் காணப்படுகின்றன. தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் கிடைக்கின்ற மதம் சார்ந்த சுவடிகள் எழுதுவதற்கு விரிபனை ஓலைகள் பயன்படுத்தியுள்ளன. மேலே குறிப்பிட்ட 3 வகையான பனைமரங்களிலிருந்து புறப்படும் ஓலைகளை எழுதுவதற்கு ஏற்றவாறு பெறுவதற்கு மட்டுமன்றி ஓலைகளை எழுதுவதற்கு முன்பே பல வழிமுறையை பயன்படுத்தி பாதுகாக்க ஏற்பாடுகளை மேற்கொண்டன. அந்த வகையில் ஓலைகளை தேர்வு செய்தல், தேய்த்தல், நிழலில் உலர வைத்தல், ஓலை வாறுதல், எழுதுதல், மை தயாரித்து எழுதப்பட்ட ஓலைகளில் தடவுதல், காப்பு சட்டம் இடுதல் மற்றும் கட்டுதல் என்பன அவற்றில் அடங்கும். முதலில் ஓலைகளை தேர்வு செய்தல். பனைமரத்தின் மேலிருந்து 4 முதல் 6வது எண்ணிக்கையில் உள்ள மட்டைகளில் கிடைக்கும் ஓலைகளை தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் மேலிருந்து 1 முதல் 3 வரையான மட்டைகள் குருத்துக்களாக விரியாத நிலையில் மிகவும் மெல்லியதாக இருக்கும். எனவே அவற்றை எழுத பயன்படுத்தும் பொழுது எளிதில் கிழிந்துவிடும் என்பதோடு மட்டுமன்றி நீண்ட காலம் உபயோகத்தில் இருக்காது. 6லிருந்து அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையுடைய மட்டைகளில் கிடைக்கும் ஓலைகள் முற்றிய நிலையில் காணப்படும். எனவே அவற்றை பயன்படுத்தும் போது எழுதுவதற்கு கடினமாக இருப்பதுடன் குறுகிய காலகட்டத்தில் ஓலைகள் உறிந்து வீணாகிவிடும் நிலை ஏற்படும். எனவே 4 முதல் 6வது எண்ணிக்கையில் உள்ள மட்டைகளில் கிடைக்கும் ஓலைகள் எழுதுவதற்கு நல்ல நிலையிலும் நீண்ட காலத்துக்கு பிறகும் நன்கு வளையும் தன்மை கொண்டதாகவும் விளங்கும் என்பதால் அவற்றையே ஓலை எழுதுவதற்கு பயன்படுத்துகின்றனர். அடுத்ததாக ஓலைகளை தேய்த்தல். ஓலைகளின் உட்பகுதியில் செல்களுக்கு இடையில் காணப்படும் இடைவெளி நீக்காவிட்டால் ஓலைகள் காய்ந்த பிறகு ஈரப்பதத்தையும் வெப்பத்தையும் மாற்றி மாற்றி இழுத்து வெளியிடும். இதன் காரணமாக ஓலையின் தன்மை குன்றி அதன் பயன்பாட்டு காலம் குறையும் நிலை ஏற்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட மட்டையிலிருந்து நரம்பு நீக்கி ஓலைகளை பிரித்தெடுக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஓலைகளை பச்சை நிறம் மாறுவதற்கு முன்பாக சமனான தரையில் வைத்து கூழாங்கற்களை கொண்டு அழுத்தி தேய்க்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் ஓலையின் உட்பகுதியில் காணப்படும் இடைவெளிகள் நீக்கப்படும், ஓலையின் பயன்பாட்டு காலம் நீட்டிக்கப்படும். அடுத்ததாக நிழலில் உலர வைத்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓலைகளை சூரிய ஒளி படாத வகையில் பச்சை நிறம் மாறும் வரை 7 முதல் 10 நாட்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அதிக வெப்பமின்றி ஓலை முருகிக் கொள்ளாமலும் அதன் நீடித்து பயன்படும் தன்மை மாறாமலும் விளங்கும். அடுத்ததாக ஓலை வாறுதல். நிழலில் உலர்த்தப்பட்ட ஓலைகளை தேவைக்கேற்ற நீள அகலத்தில் நறுக்கி கொண்டு எழுதுவதற்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக எழுதுதல். எழுதுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஓலைகளில் எழுதுவதற்கு எழுத்தாணிகள் பயன்படுத்தப்பட்டன. எழுத்தாணிகள் பெரும்பாலும் 3 வகையாக பிரிக்கலாம். அவை குண்டெழுத்தாணி, வாரெழுத்தாணி மற்றும் மடக்கெழுத்தாணி என்பனவாகும். குண்டெழுத்தாணி என்பது ஓலையில் எழுதுவதற்கு பழைய கொள்ளும் நிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதாகும். அதில் ஒரு முனை கூர்மையானதாகவும் மறுமுனை சிறிய குண்டு வடிவிலும் காணப்படும்.
வாரெழுத்தாணி என்பது ஓரளவு எழுத கற்றுக்கொண்ட நிலையில் உள்ளவர்கள் எழுதவும் ஓலைகளை வாரவும் பயன்படுத்துவது. அதில் ஒரு முனை கூர்மையானதாகவும் மறுமுனை கத்தி வடிவிலும் காணப்படும். மடக்கெழுத்தாணி என்பது நன்கு எழுதுபவர்கள் பயன்படுத்துவதாகும். இதில் ஒரு முனை கூர்மையானதாகவும் மறுமுனை கத்தி வடிவிலும் காணப்படும். இது மடக்கி எடுத்து செல்லும் நிலையில் அமைக்கப்பட்டதாகும். அடுத்ததாக எழுதும் முறை. தேர்வு செய்யப்பட்ட ஓலையில் எழுதும் முறையில் பரவலாக இடத்துக்கு தக்கவாறு மாறுபடுகின்றன. என்றாலும் பெரும்பாலான இடங்களில் பின்பற்றப்பட்ட எழுத்து முறையானது இடது கையில் ஓலையையும் வலது கையில் எழுத்தாணியையும் வைத்து கீறல் முறையில் எழுதப்பட்டதாகும். பொதுவாக ஓலைகளில் புள்ளியிட்டு எழுதும் வழக்கம் இல்லை என்பதற்கு புள்ளி வைப்பதன் மூலம் ஓலை கிழிந்துவிடும் என்ற காரணத்தை பெரும்பாலும் கூறுவர். ஆனால் உண்மையான காரணம் புள்ளியிட்டு எழுதும் பொழுது தொடர்ச்சியாக எழுதும் பொழுது எழுத்தாணியை எடுத்து எழுதுவது என்பது வேகம் குறைவதுடன் எழுதும் முறைக்கு ஏற்படுவதாக இருக்காது என்பதே உண்மை. அடுத்ததாக மை தயாரித்தல் மற்றும் ஓலையில் தடவுதல். எழுதப்பட்ட ஓலைகளில் எழுத்துக்கள் நன்றாக தெரிவதற்கும் எழுத்தாக உருவான கீறல்களில் மேலும் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் மை அல்லது மஞ்சள் தடவுதல் என்பது பழங்கால நடைமுறை வழக்கமாகும். அவ்வாறு தடவப்படும் மை தயாரிப்பதற்கு சில நடைமுறைகள் உள்ளன. விளக்கெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் கொண்டு நிரப்பப்பட்ட விளக்கு ஏற்றி அதன் மேற்புறம் செல்லும் புகையை மறைக்கும் வகையில் குழியான மட்பாண்டத்தை கவிழ்த்து அதில் படியும் புகை துகள்களை எடுத்து கோவையிலை சாறு அல்லது ஊமத்த இலை சாறுடன் கலந்து உருவாக்கப்பட்ட மையை கொண்டு தடவி பாதுகாப்பது வழக்கமாகும். அடுத்ததாக காப்புச் சட்டம் இடுதல் மற்றும் கட்டுதல். எழுதி தொகுக்கப்பட்ட ஓலைகளை அவற்றின் நீளத்துக்கு தகுந்தபடி 1 அல்லது 2 துளைகளை இடுதல் வேண்டும். 2 துளைகள் இடப்பட்ட ஓலைகளில் இடதுபுறம் உள்ள துளையில் நூலும் வலதுபுறம் உள்ள துளையில் நாராசமும் இடப்படுதல் வேண்டும். நாராசம் என்பது ஓலைகளில் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவற்றை தொகுத்து தொய்வின்றி கட்டுவதற்கு பயன்படும் பொருளாகும். இது மூங்கில், உலோகம் மற்றும் தந்தம் போன்றவற்றில் உருவாக்கப்பட்ட குச்சியாகும். இதன் ஒரு முனை நூலுடன் இணைக்கப்படும், மறுமுனை ஓலைகளின் துளைகளில் நுழைப்பதற்கு ஏற்ற வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். ஓலைகளின் தொகுப்பின் இருபுறமும் அவற்றின் அளவுக்கு தக்க வகையில் அவற்றை காக்கும் வகையில் சட்டங்கள் அமைக்கப்படும். இவை மா பலா அல்லது மூங்கில் போன்ற மரங்களினாலோ அல்லது செம்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களினாலோ உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இவை ஓலைகளின் ஓரங்கள் முடிந்து விடாமலும் பக்கங்கள் பாதிப்புக்குள்ளாத வகையிலும் காத்து நிற்கின்றன. அடுத்ததாக தீங்கு விளைவிக்கும் காரணிகள். பழங்கால ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள சூழலை அடிப்படையாக கொண்டே பாதிப்புள்ளாகப்படுகின்றன. பொதுவாக தாவர பொருட்களாக கருதப்படும் ஓலைச்சுவடிகள் மற்றும் காகித சுவடிகள் பௌதீக மற்றும் உயிரியல் காரணங்களால் பாதிப்புக்குள்ளாகின்றன. அதில் பௌதீக காரணிகள் முதலாவதாக வெப்பம். தாவர பொருட்களாக கருதப்படும் ஓலைச்சுவடிகள் மற்றும் காகித சுவடிகள் சூரிய ஒளி, அதிக ஒளி பொருந்திய மின்விளக்குகள் போன்றவற்றின் நேரடி தாக்கத்தினால் எளிதாக தேவையான ஈரப்பதத்தை இழப்பது மட்டுமன்றி அதன் தன்மையை இழந்து சுருண்டுவிடும் நிலையை அடைகின்றது. மேலும் அதிக வெப்பத்தின் காரணமாக தீப்பெட்டி கொண்டு எரிந்து சாம்பலாக மாறும் நிலை ஏற்படுகின்றது. அடுத்ததாக நீர். வெள்ளப்பெருக்கின் நேரடி தாக்கத்தினால் அடித்து சென்றுவிடுவதுடன் ஏராளமான ஓலை மற்றும் காகித ஆவணங்கள் அழிந்துவிட்ட நிலையை அடைய முடிகின்றது. அடுத்ததாக உயிரியல் காரணிகள். புஞ்சைகள். சுவடிகளில் காணப்படும் ஈரப்பதன் காரணமாக காற்றில் உள்ள நுண்ணுயிர்களால் புஞ்சைகள் உருவாகின்றன. அடுத்ததாக பூச்சிகள். சுவடிகளில் காணப்படும் புஞ்சைகளை உண்பதற்காக பல்வேறு வகையான பூச்சிகள் வந்திருக்கின்றன. இவை புஞ்சைகளை உண்பதுடன் சுவடிகளையும் சேர்த்து உண்ணுவிடுகின்றன. அவற்றில் சுவடிகளை பாதிக்கும் பூச்சிகளாக கருதப்படும் ராமபான பூச்சி, வெள்ளி மீன், கரப்பான், கரையான் போன்றவையும் எலிகளும் இதில் அடங்கும். அடுத்ததாக வேதியியல் காரணிகள். அதில் தூசு. காற்றில் உள்ள தூசுக்கள் சுவடிகளில் உள்ள ஈரப்பதத்துடன் படிவதன் மூலம் சில காலகட்டங்களுக்கு பிறகு தன்மை குன்றி எளிதில் அழிந்துவிடும் அபாய நிலையை அடைகின்றன. அமிலம். காற்றில் உள்ள தூசுகளும் அதனுடன் கூடிய காரத்தன்மை கொண்ட அமிலங்களும் படுவதன் மூலம் சுவடிகள் சிதறடைய நிலையை அடைகின்றன. மேலும் அவற்றில் உள்ள எழுத்துக்களும் அரிக்கப்பட்டு சுவடிகள் சிதிலமடைகின்றன. மனிதனால் ஏற்படும் பாதிப்புகள். சுவடிகளின் முக்கியத்துவம் அறியாமலும் அலட்சியத்தின் காரணமாகவும் எதிர்பாராத விதமாகவும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி முறையான பயிற்சி பெறாமல் மேற்கொள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாகவும் எப்படிப்பட்ட இடங்களில் சுவடிகளை வைத்து சேமிக்க வேண்டும் என்பது தெரியாமலும் தவறான முறையில் கையாளுவதனாலும் பாதிப்புக்குள்ளாகின்றன. பாதுகாப்பு வழிமுறைகள். மேற்கூறப்பட்ட காரணிகளால் பாதிக்கப்பட்ட சுவடிகளை எவ்வாறு பாதிப்பு ஏற்படாத வகையில் தடுப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட சுவடிகளை எவ்வாறு மேலும் பாதிப்புக்குள்ளாத வகையில் பாதுகாப்பது போன்ற வழிமுறைகளை மேற்கொள்வது என்பது பற்றி காண்போம். முதலில் சுத்தம் செய்தல்.
காகிதம் மற்றும் ஓலைச்சுவடிகளை அவ்வப்போது கட்டுகள் பிடித்து சுத்தம் செய்து தூசுகளை அகற்றி வைத்தல் அவசியமானதாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் அதில் உள்ள பூச்சிகளையும் அவற்றின் எச்சங்களையும் அகற்றி பாதிப்பிலிருந்து காக்கலாம். மேலும் சுத்தம் செய்யப்பட்ட ஓலைச்சுவடிகளை லெமன் கிராஸ் அல்லது சிட்ரோனெல்லா போன்ற தாவர எண்ணெய்களை கொண்டு பூசுவதன் மூலமும் பூச்சிகள் அழிவதுடன் அவற்றின் முட்டைகளும் அழிந்து மேலும் பூச்சிகள் வராத வகையில் பாதுகாக்கப்படும். காகித சுவடிகளை பொறுத்தவரை தூசுகளை சுத்தம் செய்து ஃபெராடே குளோரோபென்சின் போன்ற வேதிம பொருட்களை கொண்டு பாதுகாத்து ஓலைகளை பயன்படுத்தி பூச்சிகள் வராமல் பாதுகாக்கலாம். ஓலைச்சுவடிகளை பட்டு நூல் அல்லது பருத்தியிலான அதிகம் முறுக்கேற்றப்படாத நூல்களை கொண்டு கட்டி வைத்தல் சுவடிகள் சிதையிலிருந்து பாதுகாக்க வழி செய்யும். காகிதம் மற்றும் ஓலைச்சுவடிகளை சிவப்பு அல்லது காவி நிற பட்டு அல்லது பருத்தி துணிகளை கொண்டு சுற்றி வைத்தல் தூசு மற்றும் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க உதவும். சிவப்பு மற்றும் காவி நிறத்திலான துணிகள் பூச்சிகளின் பார்வைக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதனால் இதனை பழங்கால முதற்கொண்டே பயன்படுத்தியுள்ளனர். உடைந்த ஓலைகளை நூல் கொண்டு வைத்து பாதுகாக்கலாம். காகித சுவடிகளை கிழிந்த நிலையில் ஜப்பான் டிஷ்யூ பேப்பர் அல்லது துணி மற்றும் சொலின் ஆகியவற்றை கொண்டு பாதுகாக்கலாம். அடுத்ததாக பெட்டிகளில் வைத்தல். சுவடியின் அளவுக்கு ஏற்ற வகையில் காகித அட்டை மற்றும் மரங்களினாலான பெட்டிகளை உருவாக்கி அவற்றில் வைப்பதன் மூலம் தூசு, ஒளி மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றிலிருந்து பாதிப்படையாமல் தடுக்கலாம். இவற்றை சேமிக்கும் இடங்கள். சுவடிகளை வைக்கும் இடம் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் இருப்பது நன்று. சூரிய ஒளி எளிதில் ஊடுருவாத வகையில் அமைந்திருத்தல் வேண்டும். மேலும் அதிகம் ஒளி தரக்கூடிய மின் விளக்குகளை பயன்படுத்தாது 20 முதல் 30 வாட்ஸ் கொண்ட குழல் மின் விளக்குகளை பயன்படுத்துதல் அதிக ஒளியை கட்டுப்படுத்தும். ஒரு சுவடி பாதுகாப்பு அறையில் தட்பவெப்ப நிலையானது 24 முதல் 28 பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலையில் இருக்க வேண்டும். காற்றோட்ட வசதி கொண்ட அறைகளை அமைத்தல் அவசியமானது. மேலும் ஈரப்பதம் சுவடி அறையில் 54 முதல் 64 என்ற விகித கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நீண்ட காலம் சுவடிகளை கொண்டு செல்லும் இடமாக அமையும். சுவடி அறையினுள் உள்ள அலுமாரிகள் மரத்தலானதாக இருத்தல் நன்று. மரத்தலான அலுமாரிகள் வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் முறைப்படுத்தி உள்ளிருக்கும் சுவடிகளை பாதுகாக்கின்றன. தற்கால சுவடி பாதுகாப்பு நூலகங்களில் குளிர்சாதன வசதிகளை அமைத்து சுவடிகளை பாதுகாத்து வருகின்றனர். இதன் மூலமாக சுவடி அறையின் காற்று, ஒளி, ஈரப்பதம் போன்றவை கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றது. நன்றி. இந்த கட்டுரை எழுதிய திரு முத்துக்குமார் அவர்களால் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுரையில் ஏதும் தவறாக வாசிக்கும் பொழுது தவறுகள் நடந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்கவும். நன்றி. இந்த கட்டுரையை சமர்ப்பித்த முத்துக்குமார் அவர்களுக்கும் அதை வாசித்த தம்பி ஆதிரியனுக்கும் நன்றி. இறுதியாக ஒரு கட்டுரை, மிக முக்கியமான கட்டுரை ஒன்று, என்னுடைய சுதேச மருத்துவம் பற்றின விஷயங்கள். அதை அவர்களுக்கு சித்த மருத்துவ வழிகளை பாதுகாக்கணும், ஆவணப்படுத்தணும் என்கிற தலைப்பிலான ஒரு கட்டுரை. அதை வாசிக்கின்ற சித்த மருத்துவ யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்தை சார்ந்த திருவிழாளர் சிவசர்மராஜ் அவர்கள் வாழ்க்கை. இந்த அரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற கட்டுரையாளர்களே, சபையோர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகளை பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும். ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகளை நாம் ஏன் பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும், எவ்விதம் பாதுகாத்து ஆவணப்படுத்துவது என்பது பற்றி ஆராய்வதே இந்த கட்டுரையின் நோக்கமாக உள்ளது. முதலில் ஏன் இவற்றை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். எமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் பண்டை காலத்தில் பரம்பரையாக வாய்மொழி மூலமாக சொல்லப்பட்டும் கேட்கப்பட்டும் பின்பற்றப்பட்டு வந்தது. பின்னர் உண்மைகள் ஏடுகளில் எழுதி ஆவணப்படுத்தப்பட்டு
பாதுகாக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்தது. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அச்சு இயந்திர சாலைகள் தோற்றம் பெற்றதை அடுத்து ஏட்டுச்சுவடிகளில் இருந்த நூல்கள் கணிசமான அளவில் அச்சில் பதிப்பிக்கப்பட்டன. அந்த வகையில் அமுதாகரம் என்னும் விச வைத்திய நூலே முதலாக அச்சில் வெளியான ஈழத்து சித்த மருத்துவ நூலாகும். சுன்னாகம் பரத பண்டிதர் என்பவரால் எழுதப்பட்ட இந்நூல் 1892ஆம் ஆண்டில் திருவோணமலை சூனா தம்பையா பிள்ளை என்பவரால் அச்சில் பதிப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நயன விதி, சகராச சேகர வைத்தியம், சுதேச வைத்திய ஔடத திரட்டு போன்ற நூல்கள் அச்சுவேலி சானா தம்பிமுத்துப்பிள்ளை என்பவராலும், பரராச சேகர வைத்தியம், இருபாலை சட்டியார் வைத்திய விளக்கம், பதார்த்த சூடாமணி, அங்காதி பாதம், சொக்கநாதர் தன்வந்திரியம் போன்ற நூல்கள் ஏழாலை ஐ பொன்னையா என்பவராலும் அச்சில் பதிப்பிக்கப்பட்டன. இவை 1892 1950 ஆண்டு காலத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பதிப்பிக்கப்பட்டவையா. அங்கனம் பதிப்பிக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கையை பார்த்தோமானால் அவை 20 பார்க்க குறைவாகவே இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி இந்த பதிப்புகளில் பல குறைபாடுகள் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த நூல்கள் யாவும் ஏடுகளில் இருந்ததை அப்படியே அச்சில் பதிப்பிக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. பாடல்களாக உள்ள இந்த நூல்கள் எவற்றிற்கும் உரை எழுதப்பட்டில்லை. அது மட்டுமன்றி பெரும்பாலான நூல்கள் பூரணமற்றவையாக பதிப்பிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக பரராச சேகர வைத்தியம் என்னும் நூல் 12000 பாடல்களை கொண்டுள்ளதாக, அதாவது பரராச சேகரம் 12000 என்று வழங்கப்படுகின்ற பெயரை கொண்ட அந்த நூல் இருந்த போதிலும் அதில் சுமார் 7000 பாடல்கள் வரையிலேயே அச்சில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஏனையவை இன்னமும் ஏட்டுச்சுவடிகளிலேயே உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள 19ஆம் இலக்க ஏட்டுச்சுவடியில் பரராச சேகரம் சன்னிரோக நிதானத்துக்குரிய பல பாடல்கள், அச்சு பதிப்பில் காணப்படாத பல பாடல்கள் அந்த ஏட்டுச்சுவடியில் காணப்படுகின்றன. அதுபோலவே சகராச சேகர வைத்தியமானது 4000 பாடல்களை கொண்டு இயற்றப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் 1500 பாடல்கள் மட்டுமே அச்சில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஏனைய பாடல்கள் ஏடுகளிலேயே காணப்படுகின்றன. உதாரணமாக யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள 102ஆம் இலக்க ஏட்டு சுவடியில் சகராச சேகரம் அச்சு பதிப்பில் காணப்படாத 40க்கும் மேற்பட்ட பாடல்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள 29ஆம் 169ஆம் இலக்க ஏட்டுச்சுவடிகளில் இதுவரை அச்சில் வெளிவராத சகராச சேகரம் சர்ப்பசாஸ்திரம் என்னும் நூல் காணப்படுகின்றது. எனவே ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகளை நாம் பாதுகாத்து ஆவணப்படுத்துவதன் மூலம் இதுவரை வெளியான ஈழத்து சித்த மருத்துவ நூல்களில் உள்ள குறைபாடுகள், அதாவது விடுபட்டு போன பகுதிகள், பாடபேதங்கள் என்பவற்றை கண்டறிந்து சீர் செய்து உரை விளக்கங்கள், அகராதிகள், கலை சொற்கள், பின்னடைப்புகள் என்பவற்றுடன் செம்பதிப்புகளாக வெளியிட்டு ஆவணப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். அத்துடன் இதுவரை அச்சில் வெளிவராத நூல்களை கண்டறிந்து அச்சில் பதிப்பதற்கும் இந்த ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்து ஆவணப்படுத்துதல் ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த முறையில் ஏட்டுச்சுவடிகளை எவ்விதம் நாம் சேகரித்து பாதுகாத்து ஆவணப்படுத்துவது என்பது பற்றி சற்று நோக்குவோமாயின், இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் சில இடங்களில், கேரளா, தஞ்சாவூர், சென்னை போன்ற இடங்களில்
சுவடி காப்பகங்கள் அமைக்கப்பட்டு அங்கு சுவடிகளை சேகரித்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில், யாழ்ப்பாண மன்னர் காலத்தில் சரஸ்வதி மகாலயம் என்னும் ஒரு நூல் நிலையம் அமைக்கப்பட்டு ஏட்டுச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டது என்பது தவிர தற்காலத்தில் எந்த விதமான ஒரு சரியான ஒரு திட்ட முறையும் ஏட்டுச்சுவடிகளை, குறிப்பாக இந்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகளை பாதுகாப்பதற்கு வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அங்குமிங்குமாக சில நூலகங்கள், தனியார் சமூக நிலையங்கள் போன்ற சில இடங்களில் கணிசமான அளவில், மிக குறைந்த அளவில் ஏட்டுச்சுவடிகள் சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வருவதையும் இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் அதிகபட்சமாக 207 ஏட்டுச்சுவடிகள் வரை சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. அந்த 207 ஏட்டுச்சுவடிகளில் 102 சுவடிகள் தமிழ் மருத்துவத்துக்குரியன என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அரைவாசி வரையில் தமிழ் மருத்துவ ஏட்டுச்சுவடிகளாக இருப்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த ஏட்டுச்சுவடிகள் மிக அதிகமாக தமிழ் மருத்துவ ஏட்டுச்சுவடிகள் இன்னமும் சேர்க்கப்படாமல் பல இடங்களிலும் சிதறி காணப்படுகின்றன. சித்த மருத்துவத்தின் தொன்மை, வரலாறு, சிறப்பு இவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு ஆவண மூலமாக இந்த தமிழ் மருத்துவ ஏட்டுச்சுவடிகள் இன்னமும் பலரிடம் சிதறி காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் சேகரித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு எங்கள் முன் உள்ளது. எனவே யாழ்ப்பாணத்தில் சகல வசதிகளுடனும் கூடிய ஒரு சுவடி காப்பகம் ஒன்றை அமைக்கப்பட்டு அந்த சுவடி காப்பகம் தனியாகவோ அல்லது யாழ் பல்கலைக்கழக நூலகம், யாழ் பொது நூலகம் என்பவற்றுடன் இணைந்ததாகவோ அப்படியான ஒரு சுவடி காப்பகம் ஒன்று அமைக்கப்படலாம். அதில் ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து வைப்பதற்கு ஒரு சரியான திட்டம் ஒன்றை நாங்கள் வகுத்து, முக்கியமாக கிராம சேவகர்கள், வைத்தியர்கள், வைத்திய மாணவர்கள் இவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கூடாக இந்த ஏட்டுச்சுவடிகளை நாங்கள் சேகரித்து வைக்க வேண்டிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அவ்விதம் சேகரித்த ஏடுகளை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது. முற்காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால், இதற்கு முன்னர் பேசிய கட்டுரையாளரும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். முற்காலத்தில் ஏட்டுச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டதில் அந்த ஏடுகள் அடிக்கடி பாவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. மருத்துவர்களால் அடிக்கடி அவை பயன்படுத்தப்பட்டு வந்ததால் அவை பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அது மட்டுமன்றி காலத்துக்கு காலம் ஏட்டுச்சுவடிகள் படியெடுக்கப்பட்டு, அதாவது புது ஓலைகளில் எழுதப்பட்டு வந்தமையாலும் அவை பாதுகாக்கப்பட்டன. பௌதீக நிலையில் கற்பூரம், சாம்பிராணி, மஞ்சள் தூள், வேப்பிலை என்பன இடப்பட்டும், முள்முறுக்கம் இலைச்சாறு, மஞ்சள் கலந்த நீர் என்பவற்றால் தடவப்பட்டும் பூச்சிகளின் தாக்கத்திலிருந்து ஏடுகள் பாதுகாக்கப்பட்டன. தற்காலத்தில் ஏட்டுச்சுவடிகள் தட்பவெப்ப நிலைமைகளால் பாதிக்கப்படாமல் குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைக்கப்படுவதன் மூலமும், பூச்சிகள் விரும்பாத அதே நேரத்தில் ஓலை சுவடிகளை பாதிக்காத ரசாயன பொருட்களை பாவிப்பதன் மூலமும் அவற்றை நாங்கள் பாதுகாக்க முடியும். அது மட்டுமன்றி நவீன தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி, உதாரணமாக ஒளிப்படம் எடுத்தல், போட்டோ ஸ்கேன் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். முக்கியமாக இந்த முறை யாழ் பொது நூலகத்தில் தற்போது ஏட்டுச்சுவடிகளை பாதுகாக்கும் ஒரு முறையாக இந்த போட்டோ ஸ்கேன் என்ற முறை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட சாதாரணமாக கணினியில் ஸ்கேன் பண்ணுவதன் மூலமாகவும் பதிவு செய்து கணினிமயப்படுத்துவதன் மூலமாகவும் நாங்கள் ஏட்டுச்சுவடிகளை அடுத்த சந்ததிக்கு பாதுகாக்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த சிதிலமடைந்து வருகின்ற ஏட்டுச்சுவடிகளை கட்டாயமாக நாங்கள் இந்த முறையில் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த
ஏட்டுச்சுவடிகளை சேகரித்து பாதுகாத்தல் மட்டும் போதாது. பொதுவாக நாங்கள் பார்த்தோமானால் ஏட்டுச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலும் காட்சி பொருள்களாக அவை அதிகம் கை வைக்கப்படாதவையாக, பயன்படுத்தப்படாதவையாக, பெரும்பாலும் ஒரு புராதன சின்னங்களாகத்தான் பெரும்பாலான நூலகங்களில் இந்த ஏட்டுச்சுவடிகள் ஒரு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் உண்மையில் எங்களுக்கு எந்த விதமான பயனும் வெளியே போவது கிடையாது. உண்மையில் அந்த ஏட்டுச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு விடயங்களும், அதில் உள்ள விடயங்கள் அனைத்தும் வெளிக்கொண்டுவரப்பட்டால் மட்டும்தான் ஏட்டுச்சுவடிகள் இன்றைய காலகட்டத்தில் மீள ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அதற்கு ஏட்டுச்சுவடிகளில் உள்ள விடயங்களை உள்ளடக்கியதாக விரிவான தமிழ் மருத்துவ ஏட்டுச்சுவடிகள் அட்டவணை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். இந்த முயற்சி இலங்கையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு விடயம், யாழ் பல்கலைக்கழக ஏட்டுச்சுவடிகளை பொறுத்தவரையில் அங்கு நூலகராக கடமையாற்றிய திரு முருகவேல் அவர்கள் ஏட்டுச்சுவடிகள் பட்டியல் என்ற 2 பகுதி 1 பகுதி 2 என்ற 2 சிறிய வெளியீடுகளை வெளியிட்டது தவிர, இது தவிர வேறு எந்த விதமான ஏட்டுச்சுவடிகள் அட்டவணையும் இங்கு வெளிவந்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் கேரள பல்கலைக்கழக கிழத்தேச சுவடிகள் காப்பகத்தினாலும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினாலும் தமிழ் மருத்துவ ஏட்டுச்சுவடிகள் அட்டவணைகள் சில தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த முறையை நாங்கள் இங்கு பின்பற்றுவதன் மூலம் ஏட்டுச்சுவடிகளில் உள்ள விடயங்களை மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்போதுதான் ஒவ்வொரு குறித்த ஒரு ஏட்டுச்சுவடியை ஒருவரால் இலகுவில் அடையாளம் கண்டு அதை பயன்படுத்த முடியும். அது மட்டுமன்றி அந்த ஏட்டுச்சுவடிகள் ஆய்வாளர்களால் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு செம்பதிப்புகளாக, இந்த செம்பதிப்புகள் என்பது பற்றி தென்னிந்தியாவில் முனைவர் மாதவன் அவர்கள் ஓரிடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்பதிப்பு என்றால் ஏட்டுச்சுவடியில் உள்ள விடயங்களை அப்படியே பதிப்பிப்பது. இதுதான் பொற்காலத்தில் நடைபெற்று வந்திருக்கின்றது. ஆனால் செம்பதிப்பு என்று சொல்லும்போது அந்த ஏட்டுச்சுவடிகள் நன்கு ஆராயப்பட்டு அதில் உள்ள விடயங்கள், பாடபேதங்கள் முதலியன சரிவர திருத்தம் செய்யப்பட்டு பாடல்களுக்குரிய உரைகள், விளக்க உரைகள், கலை சொற்கள், பொருளடக்கம் போன்றன முற்றாக அமைக்கப்பட்டு வெளியிடப்படுவதுதான் செம்பதிப்பு என்று சொல்லிய ஓரிடத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற. அந்த வகையில் ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகளையும் நாம் ஆராய்ந்து செம்பதிப்புகளாக வெளியிடும் போதுதான் ஈழத்து சித்த மருத்துவ ஏட்டுச்சுவடிகள் முறையாக ஆவணப்படுத்தப்படும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ் ஆவண மாநாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கட்டுரைகள் தொடர்பாக ஏதாவது வினாக்களை வினாவிடாம் என்று நாங்கள் முன்பே கூறியிருந்தோம். வினாக்கள் இதாக ஒன்றும் வந்துவிடவில்லை. ஆனால் சில பொதுவான கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டன. ஒன்று, தனிநபர்களின் கவிதை ஆக்கங்களை பிரசுரமானது அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரவதி போன்ற நவீன கவிதைகள் ஆவணம் செய்ய ஏற்றீர்களா என்று சொல்லி கேள்வி வந்துள்ளது. கேள்வி சரியான தெளிவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன், நாளைக்கு தமிழ் இலக்கியங்களை ஆவணப்படுத்துதல் என்று சொல்லுகிற ஒரு அரங்கில் வருகிற பொழுது இந்த கேள்வியை கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுபோல தான் இன்னொன்று, இந்த 30 ஆண்டு கால யுத்தம் அழிந்துவிட்டு சமூக பொருளாதார பண்பாட்டியல் அம்சங்களும் விட்டு சென்ற வடுக்களும் எவ்வாறு ஆவணப்படுத்தப்படலாம், தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள் தொடர்பான செய்திகள் ஏராளம், இவை எவ்வாறு ஆவணப்படுத்தப்படலாம் என்ற ஒரு வினாவும் வந்திருக்கிறது. இதுவும் அவ்வாறு தான். அதாவது அதற்கு காலம் பதில் சொல்லும். சிறு சிறிதாக இந்த ஆவணப்படுத்தல் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். அவை இலக்கியங்களையும் ஆக்க இலக்கியங்களையும் வேறு பதிவுகளிலையும் வருகிற பொழுது ஒரு காலகட்டத்தில் அது மீண்டும் அது போர்க்கால பதிவுகளாக அது வரலாம், நிச்சயமாக அது வரும்.
இப்பொழுது உதிரிகளாக இருக்கின்றன. உதிரிகளாக இருக்கிறவை சேர்ந்து வருகிற பொழுது வருது. இன்னொரு முக்கியமான வினா அல்லது ஆலோசனை சொல்லப்பட்டது, இந்த அரங்கு இந்த மாநாட்டை இளைஞர்கள் நடத்துகிறார்கள். இளைஞர்கள் மிகுந்த பண்பாட்டு பாரம்பரியத்துடன் வேட்டி அணிந்து தமிழர் பண்பாட்டுடன் காணப்படுகிறார்கள். இளைஞர்கள் சேவை உடுத்து காண வருகிறார்கள். ஆனால் கட்டுரையாளர்களும் தலைமை தாங்க வந்தவர்களும் மேலத்தைய உடையில் வந்திருக்கிறார்கள். ஆகிய நாளைக்கு இந்த உடை மாற்றங்களை செய்து கொண்டு இங்கே வருகிற பொழுது இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனை. அது நல்ல ஆலோசனை தான். அதை ஒரு ஆலோசனையாக விட்டுக் கொள்கிறேன். இறுதியாக இன்றைக்கு உண்மையிலே இந்த ஆவணப்படுத்தலும் தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகிற இந்த அரங்கிலே 5 கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. இந்த 5 கட்டுரைகளிலே 2 கட்டுரைகள் ஒரு நோக்கம் கொண்டவையாகவும், இனி 2 கட்டுரைகள் இன்னொரு விதமான அடிப்படையை கொண்டதாகவும், ஒரு கட்டுரை அது தனித்துவமான இன்னொரு முறைமை அடிப்படையிலேயும் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டதை நாம் நினைக்க முடிகிறது. ஒன்று, இந்த தமிழ் சூழலில் ஓவியங்களை ஆவணப்படுத்தலும் பேணி பாதுகாத்தலும் என்ற கட்டுரை, ஈழத்து சித்த மருத்துவ ஈட்டிச்சுவடிகளை பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும் என்ற கட்டுரை. இந்த 2ம் தங்கள் நிலையிலே ஒரு மெத்தடாலஜியை பின்பற்றினதாக காணப்பட்டது. அதாவது வரலாறு சம்பந்தமான விடயங்களை சொல்லி அவை எங்கே காணப்படுகின்றன, எந்தெந்த இடங்களிலே இருக்கின்றன, ஓவியங்கள் என்றால் என்ன, சுவர் ஓவியங்கள், பாறை ஓவியங்கள் என்ற அந்த கருத்தினைகளை சொல்லி அவற்றின் அழிவு சொல்லி அந்த அழிவுகளை எவ்வாறு மீட்டெடுக்கலாம் என்கிற தகவலை அது சொல்லி, அதுபோலவே இந்த ஈழத்து ஈட்டிச்சுவடிகள் அங்கே இருக்கின்றன, அவற்றின் பாதுகாப்பு ஒரு முறைமை எவ்வாறு நடைபெறுகிறது, அவற்றை எவ்வாறு தொடர்ந்து நாங்கள் பேணி பாதுகாக்கலாம் என்கிற அந்த கட்டுரை அமைந்திருந்தது. அவை 2ம் அந்த மெத்தடாலஜியில் 2ம் ஒரு விதமாக இருந்திருக்கிறது. எங்களுடைய பண்டைய பாரம்பரியங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு அதிலே காணப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்தேன் என்று சொன்னால், நாங்கள் எவ்வாறு தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றையும் பிரயோகிக்கிறோம். எனக்கு தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு நான் அடிக்கடி விஜயம் செய்வது உண்டு, நான் தெரிவிக்கிறேன். அங்கே இப்பொழுது கூட இந்த சரபோஜி மன்னர் காலத்து ஈட்டுச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டது. எந்த விதமான குளிப்பதனம் செய்யாமல், எந்த விதமான அதாவது இயல்பாக காணப்படுகிற மூலிகைகளையும் குளிர்மைப்படுத்துகிற சாதனங்களையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவை பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு முறைமையை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு தெரியவில்லை அவ்வளவு தூரம் பொருத்தமானது, இலங்கைக்கு பொருத்தமானது, அவ்வாறான ஒரு சூழலை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி கொள்ளலாமா, அவற்றின் ஊடாக எங்களுடைய ஏடுகளை பாதுகாத்துக் கொள்ளலாமா என்கிற ஒரு முக்கியமான விடயம் பாதுகாத்துக் கொண்டது. மற்றது இந்த ஈட்டிச்சுவடிகள் 2 இந்த டெக்னாலஜி தொடர்பான கட்டுரை. ஒன்று, அதாவது மனித சமூக வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது புகைப்படக்கலையின் பங்களிப்பு என்றது. அது டெக்னாலஜி சம்பந்தமாக இருந்தது. இந்த பிரெஞ்சு இன்ஸ்டிடியூஷன் மிக முக்கியமான ஒரு நிறுவனம். இன்றைக்கு பண்டைய இந்தியாவினுடைய பண்டைய தமிழகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுப்பதில், வரலாற்று தடயங்களை மீட்டெடுப்பதில் அதுக்கு மிகுந்த பங்களிப்பு உண்டு. ஒரு மிகத்திரமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பேராளர் இங்கே அந்த கட்டுரையை சமர்ப்பித்தார். எவ்வாறு இந்த டிஜிட்டலைசேஷன் ஊடாக இந்த ஆவணங்களை பாதுகாப்பது என்பது, அதே மாதிரி ஓலைச்சுவடிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பதும் 2வது இங்கே பாதிக்கப்பட்ட கட்டுரை அமைந்தது. அது தொழில்நுட்பம் சார்ந்த கட்டுரைகளாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே அது எங்களுக்கு தேவை. என்றால் உதாரணமாக பௌத்த விகாரங்களில் எவ்வாறு இந்த ஓலைச்சுவடிகளை ப்ரோசஸில் இருந்து எழுதுறது வரையில, பாதுகாக்கிறது வரையில இன்று வரைக்கும் ஒரு முக்கியமான விடயமாக அது பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் எழுத்துங்கிற அச்செழுத்துக்களை வந்த உடனே நாங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டோம். அவை இந்த ப்ரோசஸின் ஊடாக எவ்வாறு எங்களுடைய பண்டைய எழுத்துக்களை, எங்களுடைய ஈட்டுச்சுவடிகளை பாதுகாக்கிறது என்கிற ஒரு அடிப்படையில் அந்த கட்டுரை ஒரு டெக்னாலஜியாக அது அமைந்திருந்தது. இன்னொரு கட்டுரை, இந்த அதாவது இந்த ஆங்கிலத்தில் இந்த கட்டுரை தமிழிலே வாசிக்கப்பட்டது. டிஜிட்டலைசேஷன் அதாவது அழிந்து கொண்டு செல்லுகின்ற கருத்துக்களை எவ்வாறு நடத்தினா, அது ஒரு ஃபீல்டு ஒர்க் அளவுனா ஒரு சமூகவியல் ஆய்வு ஊடாக அந்த ஆய்வு நிகழ்ந்ததாக எனக்கு படுகிறது. அது ஒரு நல்ல ஆய்வு மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொன்னால், இந்த நாங்கள் இப்பொழுதெல்லாம் எழுதப்பட்ட ஆவணங்கள், அதாவது இந்த பப்ளிஷ், அதாவது எங்களுக்கு வெளியிடப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறோம். அல்லது எங்களுடைய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் சார்ந்தும், சமயம் சார்ந்தும், இனக்குழுமம் சார்ந்தும், அரசுகள் சார்ந்தும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை
ஏதோ ஒரு விதத்தில் சமூகவியல் சார்ந்த ஒரு அடிப்படையில் தான் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கான வேறு வழிமுறைகள் உண்டு. அப்படியான ஒரு சின்ன பொறி அந்த இரண்டாவது வகையான கட்டுரையில் எனக்கு தென்பட்டது போல தெரிகிறது. ஆகவே ஆவணப்படுத்தல் என்பது வெறுமனே வெளியிடப்பட்ட சாசனங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் அல்லது எங்களுடைய கைக்கு கிடைத்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் சொல்லுவது என்பதை விட நாங்கள் உள்நுழைந்து பெறுகிற ஆவணங்களின் ஊடாகவும் எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய பண்பாடுகளையும் கட்டமைக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதை ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக, புதிய சமூகவியல் அணுகுமுறையின் ஊடாக அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முத்தாய்ப்புடன் இந்த அரங்கிலே கட்டுரை வாசித்த ஐவருக்கும் நன்றி கூறி, இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த இடத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினீர்கள் என்று கூறி, தமிழ் ஆவண மாநாட்டை சிவனை நடத்துகிற இளைஞர் பட்டாளத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வரங்கம் அதன் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இவ்வரங்கில் தமது பொன்னான நேரத்தை செலவழித்து ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து பங்கேற்றவர்களை கௌரவிக்கும் முகமாக சான்றிதழ்களை வழங்குவதற்கு அரங்கத் தலைவர் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தைச் சேர்ந்த முனைவர் வேலுச்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த முனைவர் நா கணேசன் அவர்கள் வந்துடாத காரணத்தினால் அவர் சார்பாக சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு செல்வன் கௌதமன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த திரு முத்துக்குமார் அவர்கள் வந்திராத காரணத்தினால் அவர் சார்பாக சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக செல்வன் ஆதிரியனை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரான முனைவர் சிவ சண்முகராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இவ்வரங்கினை தலைமை தாங்கி சிறப்புற இவ்வரங்கத்தை நடாத்தி முடித்திய எங்கள் அரங்கத் தலைவர் பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்களுக்கு நூலகம் சார்பாக நான் இச்சிறிய ஞாபகார்த்த பரிசை அவருக்கு வழங்குகிறேன். இத்துடன் இவ்வரங்கம் நிறைவுக்கு வருகின்றது. எல்லோரும் செல்வதற்கு முன்னர் சிறிய அறிவித்தல் என்னவென்றால், மதிய உணவிற்காக உங்களுக்கு சிறிய டோக்கன் ஒன்று தரப்பட்டுள்ளது. அது சென்னை வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் இவ்வரங்கத்தை முடிவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த அரங்கமானது பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகும் என கூறிக்கொள்கிறேன்.